ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். அடியனுக்கு இந்த வருஷம் விண்ணப்பம் பண்ணினபடியே ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். 2ஆம் பத்தை கொடுத்துட்டார் கேட்டபடி. அதனால் 2ஆம் பத்து இன்றைக்கு பகவத் விஷயம் பார்க்கலாம். திருவாய்மொழியிலே ஒவ்வொரு பத்திலும் எம்பெருமானுடைய ஒரு மகா கல்யாண குணத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதுக்குள்ள ஒவ்வொரு பத்துலையும் இருக்கிற 10 பதிகங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான கல்யாண குணங்கள் உண்டு. இருந்தாலும் முதல் 10 என்று திருவாய்மொழி பார்க்கும் பொழுது முதல் 10 எம்பெருமானுடைய பரத்வம் அருளி செய்யப்பட்டது. அதில் வரிசையாக பார்த்தால் முதல்ல பரத்வே பரத்வம், அப்புறம் அவன் பஜிக்க தகுந்தவன், இப்படி வரிசையாக முதல் 10 எம்பெருமானுடைய 10 கல்யாண குணங்களை ஆழ்வார் அருளி செய்கின்றார். அதன்படியே 2வது பதிகத்தில் 2வது 10 எம்பெருமானுடைய காரணத்துவம் சொல்லப்படுகின்றது. அதில் உள்ள வேறு விதமான கல்யாண குணங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலுமே இந்த சென்ட்ரல் தீம் 2வது 10 என்ன அப்படின்னா காரணத்துவம். அதாவது காரணம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ற என் கார்முகில் போல் கண்ணனை நான் கண்டேனேன்னு பாசுரங்கள்லாம் வரும். இப்படி காரணத்துவம்னா இந்த லோக்கத்தில் நம்ம எதுக்கு வரோம், பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காரணத்துவத்தை பற்றி பேசுகிற வழக்கம் 2வது 10 நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த 2வது 10 முதல் பதிகமான வாயும் திரையுகள்ன்ற பதிகத்தினுடைய அவதாரியை பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது திருவாய்மொழியை ஃபுல்லாக பார்த்தா ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டோரி என்னன்னா ஒவ்வொரு பதிகத்திற்கும் அதுக்கு அடுத்து வருகின்ற பதிகத்திற்கும் ஒரு லிங்க் என்று ஒன்று உண்டு. இன்னைக்கு வேணா லிங்க் அப்படின்னு ஒரு யூஆர்எல் ஏதாவது கொடுப்பா. ஆழ்வார் யூஆர்எல்லாம் கொடுக்கல. ஆனால் ஒவ்வொரு பதிகத்துக்கும் அதுக்கு அடுத்த பதிகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத எம்பார் அப்படின்ற ஒரு ஆச்சாரியர் திருவாய்மொழிக்கு சங்கதி சொல்லியிருக்கார். சங்கதினா லிங்க். அப்போ இந்த 2ஆம் 10 துவக்கத்திற்கு வாயும் திரைகளும் பதிகத்திற்கு என்ன சங்கதி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு முந்தி ஆழ்வார் என்ன அருளி செய்தார் அப்படின்னு பார்க்கணும். இதற்கு முன்னாடி திருவாய்மொழியில் 1:10 பொறுமானீழ்படை ஆழி சங்கத்தோடு திருமானீழ்கடல் 7 உலகும் பெற ஒருமானி குரலாகி நிமிர்ந்த என் கருமாணிக்கம் கண்ணுலகாகவே என்று முதல்ல என்ன பண்ணார்னா பெருமாளுடைய நிர்ஹேத்துக்க கிருபையை பற்றி ஆழ்வார் அருளி செய்கின்றார். நிர்ஹேத்துக்க கிருபைன்னா இந்த கலியுகத்தில் யாராக இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணார்னா என்ன பண்ணுவோம், ஒன்றா நம்ம புண்ணியம் சேர்க்குறோம்னு நினச்சிப்போம். அப்படி இல்லைன்னா இவருக்கு இன்னைக்கு பண்ணுவோம், பின்னாடி நமக்கு இவர் எதுக்காவது உதவியாக இருப்பார் அப்படின்னு ஒரு காரணத்தை மனசில் வச்சுட்டு உதவி பண்ணுவோம். அந்த காரணத்தை வைத்து கொண்டு உதவி பண்ணுவதுக்கு பேர் ஹேத்துக்க கிருபை அப்படின்னு பேர். நிர்ஹேத்து அப்படின்னா காரணம் இல்லாமல் திடீர்னு ஒருத்தரை பார்த்து நம்ம கையிலேருந்து 10 ரூபா எடுத்து கொடுத்து காரணம் எதிர்பார்க்காம கொடுத்தோம்னா அது நிர்ஹேத்து. அதாவது தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் யுவர் கிருபை. இந்த பெருமாள் ஒருத்தன் மட்டும்தான் எப்போதுமே, சில சமயம் ஒருத்தர் 2 தடவை நம்ம பண்ணலாம், எப்பவுமே நிர்ஹேத்துவாக கிருபை பண்ணக்கூடியவன் இந்த பெருமாள் ஒருவன் தான். அதனால நிர்ஹேத்துக்க கிருப்பையை பற்றி இப்போ திருவாய்மொழி 1:10 ஆழ்வார் அருளி செய்தார் பொறுமானீழ்படை பதிகத்தில். அந்த நிர்ஹேத்துக்க கிருப்பை பெருமாளுடைய கல்யாண குணமாக இருந்தது. அப்படி அவனை அனுபவிக்கின்ற ஆழ்வார் உடனே யோசிக்கிறார். இந்த திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு கடைசி வரைக்கும் மானச சாட்சா்காரமாகவே இருந்தது. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒரு ஃப்ளீட்டிங் இமேஜ் ஆழ்வாருக்கு தெரியறது. திடீர்னு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பார். பெருமாளுடைய ஒரு உருவம் ஆழ்வாருக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். உடனே எப்படி தெரியறதோ அதை பற்றி ஒரு பதிகம் பாட ஆரம்பிச்சிருவார். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே பார்த்தா அந்த உருவம் கலைஞ்சு போயிடும். பார்த்தா எய்த்தாப்பில் யாருமே இருக்க மாட்டார். ஸோ ஆழ்வாருக்கு இந்த மானச சாட்சா்காரன்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நிறைய திருவாய்மொழியில் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். அப்படி ஒரு மானச சாட்சா்காரம் இந்த பதிகத்தினுடைய சங்கதி. அதாவது ஆழ்வாருக்கு பெருமாள் மானசமாக ஒரு காட்சி அளிக்கின்றான். ஆழ்வார் உடனே சரி பெருமாளை மனசுக்குள்ள அனுபவிச்சாச்சு, வெளியே பாஹ்ய சம்ஸ்லேஷம்னு சொல்லுவாள். அதாவது மனசில் இருக்காம
எய்தாப்புல அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தொட்டு கட்டிப்பிடிச்சு திருவடிகளில் விழுந்து அந்த மாதிரி பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆழ்வாருக்கு ஆசை வந்தது. ஆனால் இப்படி கையை நீட்டுறார், பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. இவரோ புளிய மரத்தில் உட்காந்துருக்கார். இப்போ அடியன் கையை நீட்டினா லேப்டாப் வரும், ஆழ்வாருக்கு லேப்டாப்பும் கிடையாது. கடைசியில் வேறு வழியே இல்லை அப்படின்னு பெருமாளுக்கு அப்படி தொட்டு பார்க்குறாரு, யாருமே இல்லை முன்னாடி. உடனே ஆழ்வாருக்கு ஆஹா, பெருமாளை இவ்வளவு நேரம் நம்ம மானசமாகத்தான் அனுபவித்தோமா அப்படின்னு இதையே யோசிச்சுன்னு வர. பெருமாள் கிடைக்கலையே, பெருமாள் நமக்கு எப்போ கிடைப்பான் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே வரார். இப்படி பெருமாள் கிடைக்காமல் போக ஆழ்வாருக்கு வருத்தம் வழக்கம் போல. இந்த திருவாய்மொழியில் ஒரு விஷயம் என்னன்னா, ஆழ்வாருடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு பாசுரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பார், ஒரே பதிகத்துக்குள்ளேயே ஒரு பாசுரம் சந்தோஷம், அடுத்த பாசுரம் வருத்தம், அப்புறம் திருப்பி சந்தோஷம் வரும். அப்புறம் திடீர்னு ஆழ்வார் ரொம்ப நல்ல மூடில் இருப்பார், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவார். அப்புறம் திடீர்னு வருத்தத்தில் நாயகி பாவத்துக்கு போயிடுவார். அதுலேயும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் தாய் பாசுரமாகவோ இல்லைன்னா தோழி பாசுரமாகவோ நிறைய திருவாய்மொழியில் வரும். இப்படி ஆழ்வாருக்கு பெருமாள் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம், சுமாரான வருத்தம் இருந்தது அப்படின்னா ஆழ்வார் வருத்தத்தோட பாசுரம் சொல்லுவார். வருத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நாயகி பாவத்துக்கு ஆழ்வார் மாறிடுவார். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 4-5 தடவை நாயகி பாவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதனால நாயகி பாவத்துக்கு ஆழ்வார் போயிடுறார் அப்படின்னு வச்சுக்கலாம். வருத்தம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ஆழ்வார் மயங்குவதாகவும் ஆழ்வார் திருத்தாயார் பாவத்தில் பதிகம் அருளி செய்வதாகவும் திருவாய்மொழியில் நிறைய இடங்களில் வரும். அதெல்லாம் பார்க்கலாம். திருவாய்மொழியில் ஆழ்வார் மொத்தம் 27 பதிகங்கள் நாயகி பாவத்தில் அருளி செய்கிறார். அந்த 27ல் 17 பராங்குஷ நாயகியாகவும் 7 திருத்தாயாராகவும் 3 தோழியாகவும் ஆழ்வார் பதிகம் அருளி செய்கின்றார். இன்றைக்கு பதிகம் வாயும் திரைகளும்ல முதல்ல தானான தன்மையிலேயே ஆழ்வார் பண்ணலை வருத்தத்தினாலே நாயகி பாவத்தை அடைந்து பதிகம் அருளி செய்கின்றார். இதுக்கு முன்னாடி திருவாய்மொழியில 1-4 அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் அப்படின்ற ஒரு பதிகத்தில் ஆழ்வார் நாயகி பாவத்திலே ஒரு பதிகம் பாடினார். இந்த பதிகத்தில் வாயும் திரையுகளும்ல வருத்தம் அதைவிட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதைவிட கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த உடனே ஆழ்வார் என்ன நினைக்கிறார் தெரியுமா, தனக்கு வருத்தம் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த வருத்தத்தை கொஞ்சம் நம்ம சமாளிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கடற்கரைக்கு பக்கம் நடந்து போகின்றார். இந்த ஆழ்வார்கிட்டக்க ஒரு நல்ல குணம், நம்மளை பொறுத்தவரை சில சமயம் அது கெட்ட குணமோ அப்படின்னு தோணும். ஆழ்வாருக்கு என்ன நல்ல குணம் அப்படின்னா, தான் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரியே லோக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்காருன்னு ஆழ்வார் நினைச்சுட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படியா அப்படின்னு கேட்டா கிடையாது. மெஜாரிட்டி அப்படி நினைச்சுக்கிறது இல்லை. ஆழ்வார் தான் எப்படி இருக்கின்றோமோ அதுபடியே மற்றவா எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கார். இவர் கடற்கரையில் ஆழ்வார் அப்படியே வாக்கிங் போறார். வாக்கிங் போகும்போது கடற்கரையில் அந்த ஜலம் கொஞ்சோண்டு இருக்கிற இடத்துல ஒரு நாரை இருக்கு. நாரைனா கிரேன் இங்கிலீஷில் சொல்லலாம், வெள்ளை கலரில் இருக்கும். அந்த நாரை மீனை பிடிக்கிறதுக்காக அப்படியே ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த நாரையினுடைய கலர் என்னது? நாரையினுடைய கலர் வெள்ளை கலர். ஆழ்வார் என்ன நினைச்சுட்டார் தெரியுமோ, ஓ நம்ம வருத்தத்தில் அப்படியே அழுதுன்னு இருக்கோம், அதனால நமக்கு பசலை நோய் வந்துடுத்து அப்படின்னா. பசலை நோய்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னா அனிமிக்னு சொல்லலாம். ஈக்குவலண்ட் வேர்டு இங்கிலீஷில் கிடையாது, இருந்தாலும் அனிமிக்னு சொல்லலாம். அதாவது ஒரு இடத்த ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு கையெடுத்தேன்னா அந்த இடத்துல வெள்ளை கலரில் கொஞ்ச நேரம் தெரியும். அந்த மாதிரி வெள்ளையா தெரியறதுக்கு பேரு அனிமிக்னு பேரு. ஆழ்வாருக்கு பெருமாளை பிரிந்த வருத்தத்தினால உடம்பு ஃபுல்லா அந்த வெள்ளை நிறம் விடுகின்றது. அதற்கு பசலை நோய் அப்படின்னு தமிழ்ல வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்லுவா. இப்படி ஆழ்வாருக்கு பசலை நோய் உடம்பு ஃபுல்லா வெள்ளை ஆயிடுதான். ஒரு வெள்ளை கலர்னு நாரையை பார்க்கிறார். உடனே ஆழ்வாருக்கு என்ன தோன்றது தெரியுமா, ஓஹோ இந்த நாரையும் நம்மளை போல பெருமாளை பார்க்காமல் கஷ்டப்பட்டு வருத்தம் அடைந்து அதுவும் நாயகி பாவத்துக்கு பசலை நோய் அதுக்கு வந்துருத்து, அதனாலதான் இந்த நாரையும் வெள்ளை கலர்ல இருக்கு அப்படின்னு தன்னை மாதிரியே ஆழ்வார் நினைச்சுட்டார். உடனே அந்த நாரையோட ஆழ்வார் பாசுரம் சொல்றார். நாரையை பார்த்து,
வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூரையம்மே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோள் பட்டாயே. வார்த்தைகள் கோட்பட்டாயேன்னு இருக்கும். கோள் படுதல் அப்படின்னா, கோள் அப்படின்றது வருத்தம், கவலை, துக்கம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லலாம். உடனே ஆழ்வார் என்ன சொன்னார் இந்த முதல் பாசுரத்தில், நீயும் திருமாலால் நெஞ்சம் கோள் பட்டாயே, நீயும் என்னை மாதிரி திருமாலை நினைச்சுண்டு அவன் உன்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போக நீயும் தனியா நின்றுட்டு கடற்கரையில தவம் பண்றியா அப்படின்னு இந்த நாரையை பார்த்து ஆழ்வார் முதல் பாசுரத்திலே கேட்கின்றார். இது நாரையை மட்டும்தான் கேட்டாரா அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் மற்ற எல்லா விஷயங்களையும் அடுத்த 10 பாசுரங்களையும் இதே விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கார். 2வது பாசுரத்துல அன்றில், அப்புறம் கடல், காற்று, வானம். முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, வானத்துக்கு அதுவும் தன்னை போல இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பதிகத்துல 5வது பாசுரம் வானத்தை பார்த்து சொல்ற, ஊழிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற வாழிய வானமே நீயும் மதுசூதன் பாழிமையில் பட்டவன் கண் பாசத்தால் நெய்வாயே நினைச்சுட்டு இருக்க சொல்ற ஆழ்வார். மேகத்தை பார்க்கிறார். மேகத்தை பார்த்த உடனே அந்த கருப்பாக அந்த மேகங்கள் இருக்கு. அந்த மேகங்கள்ல எவ்வளவு ஜலம் இருக்குன்னு ஆழ்வார் சொல்றார். ஊழிதோர் ஊழி உலகுக்கு நீர் கொண்டு, ஒரு ஊழிக்கு தேவையான ஜலம் அந்த மேகத்துல இருக்கா. அதை பார்த்து சொல்றார், ஆமா நீ ஏன் ஜலத்தை மேலே இருந்து அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே, ஏன் கீழே கொட்டுற? உடனே சொல்றார் ஆழ்வார், இல்ல நீயும் கீழே கொட்டுறதுக்கு காரணம் பெருமாள் உன்னையும் கைவிட்டுட்டான். வரிசையா அன்றில் பறவை கைவிட்டான், நாரையை கைவிட்டான், காற்றை கைவிட்டான், கடலை கைவிட்டான், இப்ப வானத்தையும் கைவிட்டுட்டான். பெருமாள் உன்னை கைவிட்டதுனால நீ அழுக ஆரம்பிச்சுட்டு இருக்க. உன்னுடைய அழுகை தான் இப்போ இங்க மழையாக பொழிகின்றது அப்படின்னு பாசுரத்தை சொல்றார். வாழிய வானமே நீயும் மதுசூதன் பாழிமையில் பட்டு அவன் கண் பாசத்தால் நெய்வாயே, எம்பெருமான் மேல பாசத்தை வச்சுண்டு நீராய் நெகிழ்கின்றாய், மழையா அப்படியே நீ கொட்டுற அப்படின்னு ஆழ்வார் தனக்கு என்ன பாவம் உள்ளதோ அதே பாவத்தை எல்லாருக்கும் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு பதிகம் பாடுகின்றார். இப்படி ஒரு பதிகம் பாடும்போது இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு சின்ன விஷயம். நம்ம புராணங்கள் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் இதெல்லாம் எடுத்தாலுமே திருவாய்மொழியினுடைய சாரம், திருவாய்மொழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பல புராணங்கள்ல அங்கங்க அப்படியே பார்க்கலாம். நம்ம இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த பாசுரத்துல அதாவது மேகம் ஏன் அழுகிறது அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா, இது மாதிரி இந்த பதிகத்துல 10 பாசுரங்கள்ல ஆழ்வார் பறவை அன்றில் அழறது, கடல் அழறது, காற்று அழுகின்றதுன்னு சொல்லிண்டே போனார். இப்படி ஆழ்வார் பாடின 10 பாசுரங்களினுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தம் 90வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகத்திலிருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா வரிசையா இருக்கும். 20வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி மேகத்தை மழை பெய்கின்றது பெருமாள் இல்லாததுனாலான்னு கண்ணனுடைய நாயகியில் ஒருவர் இந்த மாதிரி பாடுவதாக பாகவதத்துல ஸ்லோகம் இருக்கு. மேகம் ஸ்ரீமம் தொமசிதயிதோ யாதவேந்திரஸ்ய நூனம் ஸ்ரீவத்சாங்கம் வயமிவ பவான் தியாயதி பிரேம பத்தः அத்யுத்கண்ட சவல ஹிருதயோஸ்மः விதோ பாஷ்பதாராः ஸ்ருத்வா ஸ்ருத்வா விஸ்ருஜசி முஹு துக்கதஸ்தத் பிரசங்கः ஸ்ருத்வா ஸ்ருத்வா. மேகமும் பெருமாளை நினைச்சுண்டு கண்ணீர் விடுறது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஊழிதோழி உலகுக்கு பாசுரம் அப்படியே டிட்டோவா இன்னும் 10 பாசுரங்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படியே நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்காக நம்ம திருவாய்மொழியில இருக்கிறது வேற கிரந்தங்களையும் நம்ம பார்க்கலான்றதுக்காக ஒரு உதாரணம் சொன்னேன். அடுத்தது, இப்படி ஆழ்வார் வருந்தினதை பார்த்த பெருமாள் உடனே ஓடி வந்து ஆழ்வாரோட கலக்கின்றான். அந்த கலவையும் மானச கலவை தான், அது வேற விஷயம். இப்போ ஆழ்வார் அதை பார்த்த உடனே பெருமாள் கிட்ட கொஞ்சம் ஆழ்வார் சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டுட்டு இனிமே என்ன தவிக்க விட்டுட்டு போகக்கூடாதுன்னு பெருமாள் கிட்டக்க விண்ணம் பண்றார். சோராதே பொருட்கும் ஆதியான் ஜோதிக்கே ஆறாத காதல் குருகூர் சடகோப்பன் அப்படின்னு 11வது பாசுரத்துல வருகின்றது. இப்படி பழையபடி ஆழ்வார் இஸ் வி கேன் சே பேக் டு நார்மல்.
அடுத்தது 2வது பதிகம். இந்த பேக் டு நார்மல் வந்தவுடனே ஆழ்வார் ஓரளவுக்கு சமாதானமாக பெருமாள் தன்னோட எப்படி கலந்தான் அப்படின்றதை இந்த 2வது பதிகத்தில் ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றார். அதாவது ஆழ்வார் எவ்வளவோ தாழ்ந்தவன் அப்படின்னு நைச்சானுசந்தானம் அடிக்கடி பண்ணிப்பார். திருவாய்மொழியில 1:5 கூட வளவே உலகின் முதலாய பதிகத்துல நைச்சானுசந்தானம் பண்றார். நைச்சானுசந்தானம்னா நீச்சஸ்ய இதி பாவக நைச்சக, அதாவது நீச்சஸ்ய இதி பாவம், தன்னை தாழ்வாக நினைத்து கொள்ளுதல் நீச்ச பாவம். ஆழ்வாருக்கு அடிக்கடி பெருமாள் அவ்வளவு உயர்ந்தவன், நம்ம எங்கேயோ இருக்கோம், அவ்வளவு உயர்ந்த பெருமாள் இப்போ நம்மளோட வந்து கலக்கின்றானேன்னு ஆழ்வாருக்கு நம்ம கலந்ததுனால அவனுடைய பேரு கெட்டு போயிடுமோ அப்படின்னு ஆழ்வார் பயப்பட்டு பெருமாளை விட்டு கொஞ்சம் தள்ளி போவார். இவர் வந்து இந்த 2வது பதிகத்தில் திண்ணன் வீடு பதிகத்தில் ஆழ்வார் வந்து பெருமாளுடைய மேன்மையை பேசுகின்றார். ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். பெருமாளுடைய பரத்துவத்தை 2வது பதிகத்தில் திண்ணன் வீடு பதிகத்தில் பேசுகிறார். உங்கள் எல்லாருக்குமே அந்த பரத்துவம்னா என்னன்னு தெரியும். திருவாய்மொழியில் உயர்வர உயர்நலம் பதிகமே பெருமாளுடைய பரத்துவத்தை சொல்லுகின்ற அந்த பதிகம். அப்போ இதுவும் பரத்துவத்தை பேசுகின்றது. அப்போ உயர்வர உயர்நலம் பதிகத்துக்கும் இந்த திண்ணன் வீடு பதிகத்துக்கும் என்ன வித்தியாசம்? வியாக்கியானங்களிலே 4 வித்தியாசங்கள் சொல்றார். முதல்ல திருவாய்மொழியில 1:1 சொல்லப்பட்டது பரத்வே பரத்துவம், அதாவது பெருமாள் எங்கேயோ இருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு அந்த குணத்தை சொல்றது பரத்வே பரத்துவம்னு ஒரு கல்யாண குணம். ஆனால் இந்த திண்ணன் வீடுல விபவ பரத்துவம் அப்படின்றார். அதாவது அவதாரங்களிலே, பெருமாள் எடுத்த அவதாரங்களிலே என்ன விதமான பரத்துவம் காட்டப்படுகின்றது அப்படின்னு. அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, திருவாய்மொழி முதல் பதிகத்தில் வேத பிரக்கிரியை, அதாவது வேதங்களிலே பெருமாளை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றது அப்படின்னு 1:1 இங்கே வந்து இதிகாச புராண பிரக்கிரியை, அதாவது இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பெருமாளுடைய பரத்துவ குணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒன்று சொல்றார். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார், முக்கியமான வித்தியாசம். அங்க வந்து உயர்வர உயர்நலம்ல அன்வயம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது பெருமாள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றது அன்வயம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல வேணும்னா அஃபர்மேட்டிவ். பெருமாள் தான் பெஸ்ட்னு சொல்றது. இப்போ அத வேற விதமா சொல்லணும்னா நோ ஒன் அதர் தேன் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு பெருமாள் அப்படின்னு சொல்றது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் an equivalent இங்கிலீஷ் வேர்ட். ஆனா சான்ஸ்கிரிட்ல இதுக்கு ஒரு வார்த்தை சொல்றா, யதிரேகம். யதிரேகம்னா நோ ஒன் பட் பெருமாள் ஹேஸ் தீஸ் எக்ஸலன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு யதிரேகம் அப்படின்னு பேரு. உயர்வர உயர்நலம்ல அன்வயம், இந்த திண்ணன் வீடுல யதிரேகம் சொல்லப்படுகின்றது. ஒரு பதிகத்துல ஒரு பாசுரம் பார்க்கலாம். ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விண்தொழ தன்னுள் வைத்து மேரன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மாறனில் மிக்கதோர் தேவும் உளதே. இங்க சொல்ற, அதாவது ஏரனை பூவனை பூமகள் தன்னை. இந்த ஏரன் அப்படின்னா ஏரை வாகனமாக வைத்துக் கொண்டிருப்பவன் ஏரன், அதாவது சிவபெருமான். பூவன் அப்படின்றது பூவின் மேல உட்கார்ந்து இருப்பவன் பூவன், அதாவது பிரம்மன். பூமகள் தன்னைன்னா திருமாமகள் மார்பிலே வச்சுட்டு இருக்கா. பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது பெருமாள் வந்து பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் திருமகளுக்கும் பிரளய காலத்திலே தன்னுடைய சரீரத்திலே இடம் கொடுக்கிறார். இதுக்கும் இந்த பதிகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சோம், பரத்துவம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப பரத்துவம்னு சொல்லும் பொழுது மற்ற 2 பேருக்கும் பிரளயத்துல இடம் கொடுக்கிற பெருமாள் பெரியவனா, மற்ற 2 பேர் பெரியவனா அப்படின்னு ஒரு கேள்வியில இங்க ஆழ்வார் இந்த ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விண்தொழ தன்னுள் வைத்து, பிரளயத்தப்ப தன்னுள்ளே, அதாவது பெருமாளுடைய வலது பக்கத்திலே ருத்ரன் இருக்கின்றான். திருவாய்மொழியில இதுக்கு முன்னாடி 10 அடியவன் கிளியவன் பதிகத்துல திருவாய்மொழி 1:3 சொன்னார். ஆனால் இங்கே அந்த அவதாரத்தை சொல்லணுமே, அதுக்காக அடுத்த வரையில் அவதாரத்தை சொல்றார். மேரன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட அப்படின்னு வாமன திருவிக்கிரமாவதாரங்களை பேசுறார். அப்ப பரத்துவத்தை அவதாரங்கள் மூலமாக சொல்லுகின்ற பதிகம் இந்த திண்ணன் வீடு பதிகம். அடுத்து சொல்றார் மாறனில் மிக்குமோர் தேவும் உளதே அப்படின்னு. ஆக்சுவலா
ஒரிஜினலா ஆழ்வார் எழுதினது மாறன் அப்புறம் மேரன்னைன்னு தான் இருக்கும். அர்த்தத்தை எப்படி பிரிச்சுக்கணும்னா மேல் தன்னை இல்லைன்னா மால் தனில் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஆனா படிக்கும் பொழுது மாறனில் மிக்கதோர் தேவம் உள்ளதுன்னு சொல்லிடுவோம். கரெக்டா பிரிச்சு அர்த்தம் பார்க்கணும்னா மால் தன்னில் மிக்கதோர் அப்படித்தான் அர்த்தம் வரும். இருந்தாலும் கிராமருக்காக ஏறனைன்னு வருது, வேறின்றின்னு வருது. அப்ப அடுத்தது மால் தனில்னு சொன்னா நல்லா இருக்காது, அதுக்காக மாறனில் அப்படின்னு ஆழ்வார் மாத்திட்டார். அடுத்தது இப்படி பெருமாளுடைய பரத்துவத்தை திண்ணன் வீடு பதிகத்திலே ஆழ்வார் பேசினார். அதுக்கு அடுத்த பதிகம் 2-3 திருவாய்மொழியிலே ஊனில் வாழ் உயிரே நல்ல உன்னை பெற்று அப்படின்னு துவங்குகின்ற பதிகம். இப்ப திருவாய்மொழி அனுபவம் சிறப்பா இருக்கணும்னா சங்கதி தெரியணும்னு சொன்னேன். இது ஒரு குட் எக்ஸாம்பிள். இதுக்கு முன்னாடி திண்ணன் வீடுல பரத்துவத்தை ஆழ்வார் பேசினார். திடீர்னு தன்னுடைய சந்தோஷத்தை ஆழ்வார் வெளிப்படுத்துகின்றார். இப்போ எங்க பெருமாள் கலந்தான் ஆழ்வாரோட வாயும் திரையுகளும் கடைசியில கலந்தார். திருவாய்மொழி 2-3ல தன்னோட கலந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார். இங்க நடுவுல அந்த திண்ணன் வீடு என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். உடனே அதுக்கு அற்புதமாக எம்பார் ஒரு வியாக்கியானம் சொல்லிட்டார். இதுக்கு பேரு பிராசங்கிகம் அப்படின்னு பேர். பிராசங்கிகம்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன். இப்ப தெரிஞ்சிருக்கும். உபன்யாசகர்கள் நிறைய பேர் பேசுவா, அடியன் கூட அது மாதிரி பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால நத்திங் நியூ. ஒன்று பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ ஒன்று பாயிண்ட்டை பிடிச்சின்னு வேற எதையோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிட்டு அப்புறம் கடைசியில் நான் என்ன சொன்னேன், எங்கே வந்தேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போம். இப்படி போகிறதுக்கு பேர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். அழகாக சான்ஸ்கிரிட்டில் சம்பிரதாயத்தில் பிராசங்கிகம்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறான். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஆழ்வார் பிராசங்கிகம் என்ன பண்ணார்னா பெருமாளை பற்றி தான் பேசினார், உபதேசம் பண்ணினார். நமக்கு ஆழ்வாருக்கும் உபதேசத்துக்கும் என்ன சம்பந்தம்னா அவர் பூமிக்கு வந்ததே நம்ம எல்லாரையும் திருத்தத்துக்காக. ஸோ அதனால அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி பிராசங்கிகம்ன்ற ஒரு விஷயம் திருவாய்மொழியில் வந்துட்டே இருக்கும். அப்போ 2:1க்கும் 2:3க்கும் சம்பந்தம் இருக்கே தவிர நடுவில் இருக்கிற 2:2 இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். அதை அப்படியே நம்ம விட்டுட்டா கூட அந்த சங்கதி ரொம்ப நன்னா தான் வரும். இந்த சங்கதி என்ன பியூட்டிஃபுல்லா சொன்னார்னா, முதல்ல சந்தோஷமா இருந்தார். இப்போ அப்படியே நம்ம ஒருத்தரை கேட்போம், இந்த வேலை பண்ணி கொடுங்க அப்படின்னு ஹெல்ப்க்கு கேட்போம். கேட்டுட்டே இருக்கும்பொழுது அப்படியே இதையும் பண்ணி கொடுத்துருங்கோளே, எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வேலை தானே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதையும் பண்ணிட்டு கொடுத்துருங்கோளேன்ற விஷயத்தை ஆழ்வார் அடிக்கடி சொல்லுவார். ஆனா அவர் கேட்கற இந்த இதையும் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன தெரியுமா, அப்படியே எனக்கு மோட்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். சின்ன விஷயமா கேட்கிறார் அவர். நம்மெல்லாம் 10 லட்ச ரூபா ஒரு வேலை பார்த்தோம்னா கூட நடுவில் ஒரு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேட்போம். இவர் 10 டைம்ஸ் மோட்சத்தை கொடுத்துருக்கோன்னு அப்படியே இதையும் கொடுத்துருங்கோல அப்படின்னு மோட்சத்தையும் கேட்கிறார் நடுவில் இந்த ஊனில் வாழ் உயிரே பதிகத்தில். இதுல 2 பாசுரங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல 8வது பாசுரம் பார்க்கலாம். குறிக்கோள் ஞானங்களால் எனை ஊழி செய்தவமும் குறிக்கொண்டி பிறப்பே சில நாளில் எய்தினன் யான் உரிக்கொண்ட வெண்ணைபால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தேன். குறிக்கோள் ஞானங்களால் எனை ஊழி செய் தவமும். அதாவது பல ரிஷிகள் இருக்கா, பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் வருஷக்கணக்கில் தவம் பண்றா. தவம் பண்ணி அவளுக்கு உடனே மோட்சம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாமே சொல்றது. அத ஆழ்வார் சம்மரி சொல்ற. அதாவது கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்திற்கும் சரணாகதி ஆர் பிரபத்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு பாசுரத்துல இந்த சொல்ற. எனை ஊழி செய் தவமும், பல பல ஜன்மங்கள் எடுத்து தவம் பண்ணினாலும் மோட்சம் கேரண்டீடா? நோ அப்படின்னார். ஆழ்வார் கான்பிடென்டா சொல்றார், எனக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னார். எந்த கான்பிடன்ஸ்? மோட்சத்துக்கு தவமெல்லாம் வேஸ்ட். உரி கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்து உண்ணும் அம்மான் பின். கிருஷ்ணாவதாரத்துல அந்த ஆய்ப்பாடியர்லாம் மேல உரியில வெண்ணெய் வச்சிருப்பாளாம். அததான் உரி கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்து உண்ணும் அம்மான்.
அவ இல்லாதப்ப போய் எடுத்து தின்ன அந்த கண்ணன் மேல நான் எப்படி இருந்தேன்? நெறிக்கொண்ட நெஞ்சனாய் இருந்தேன். அந்த கிருஷ்ணாவதாரத்துல வெண்ணெய் தின்ற கண்ணன் மீது ஆசைப்பட்டேன். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். பாரதத்துல சண்டை போட்ட கிருஷ்ணனோட ஆசைப்பட்டாரா? இல்ல. அதுக்கப்புறம் அவர் பண்ண பல விஷயங்கள் மேல ஆசைப்பட்டாரா? இல்லை. அந்த வெண்ணெய் திருடின கண்ணன் மேலதான் இவர் ஆசைப்பட்டார். உடனே சொல்றார், ஒன்னும் இல்ல, இந்த வெண்ணெய் தின்ன கண்ணன் மேல நான் ஆசைப்பட்டேன், கொஞ்ச நாள்லயே பெருமாள் எனக்கு மோட்சம் கேரண்டி பண்ணிட்டான் அப்படின்னார். சொல்ற பாருங்க, நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்து, அதுவும் சொல்ற பாருங்க, குறிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினன். அவெல்லாம் ஊழி ஊழியா தவம் பண்ணி மோட்சம் கிடைக்குமா, இப்ப கிடைக்குமா, அப்ப கிடைக்குமான்னு கஷ்டப்படுறா. ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த கிருஷ்ணன் பின்னாடி போனேன், வெண்ண கிருஷ்ணன் பின்னாடி போனேன். சில நாள்ல ஐ வாஸ் கேரண்டீடு மோட்சம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இதுல இருந்து ஒரு பெரிய பிலாசபி சொல்லிட்டார். வேதத்துடைய சாரம் என்ன சொல்றார்? கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் பண்ணினால் இந்த பிறவியிலே மோட்சம் உண்டா அப்படின்னா நாட் கேரண்டீட். உங்க கர்மா அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் பிரபத்தி இல்லைன்னா சரணாகதி பண்ணிட்டேன்னா, எந்த சரீரத்தோட நீங்க சரணாகதி பண்ணினேலோ அந்த சரீரத்திலேயே உங்களுக்கு மோட்சம் உண்டு, அந்த சரீரம் கழிந்தவுடன். அதைத்தான் இவர் என்ன சொல்றார்? சில நாளில் பிறவி துயர் கடிந்தே அப்படின்னு அன்வயம் பண்ணிட்டேன்னா மோட்சம் இஸ் அவைலபிள் டு அஸ் when you do சரணாகதி in just a few days. வேத சாரத்தை ஒரு வரியில் ஆழ்வார் அற்புதமா 5 வார்த்தைகள்ல சொல்லிட்டார். அப்புறம் பதிகத்துல 10வது பாசுரத்துல ஆழ்வார் இந்த சொன்னேன், இந்த கொஞ்சம் இன்னும் இதையும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அதை இந்த 11வது பாசுரத்துல கேட்கிறார். குழாங்குள் பேரரக்கன் குலம்பிய முனிந்தவனை குழாங்குள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த குழாங்குளாயிரத்துள் இவபத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்றாடிமினே. ஆழ்வார் என்ன கேட்கிறார் தெரியுமா? நான் இந்த தனியா போனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அனுபவிச்ச மாதிரியே இல்லை. அதனால நான் என்ன பண்ண போறேன்? குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே. எல்லாரோடையும் சேர்ந்து பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும். தனியே நான் மட்டும் மைக்க பார்த்து பேசிட்டு இருந்தா பிரயோஜனமே இல்லை. நீங்கெல்லாம் இருந்து கேட்டாதான் அடியனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். சொல்றார், குழாங்களாய், அதாவது கோஷ்டியாக அடியருடன் கூடி நின்று ஆடினே அப்படின்னு ஆழ்வார் பெருமாள் கிட்ட சொல்றார். பெருமாளோட உன்னோட கோஷ்டியா அனுபவிக்கணும் அப்படின்னார். ஆனா அதுலதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வேற வச்சுட்டார். என்ன ட்விஸ்ட் தெரியுமா? இந்த பூலோகத்துல இருந்தா அடிக்கடி நீ வருவ, மறைஞ்சு போயிடுவ, அதனால உன்னை ஃபுல்லா பார்க்க முடியாது. அதனால கோஷ்டியாக பரமபதத்துல மற்ற இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்துண்டு சாமவேதம் ஹாவு ஹா அகமன்னம் அகமன்னம்னு சொல்லிண்டு பெருமாளை பரமபதத்துல சாமவேதம் பாடி அனுபவிக்கணும் தான் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போடுற. அதுதான் குழாங்களாய் அடியூருடன் கூடி நின்று ஆடிமினே அப்படின்னு இந்த பாசுரத்துல ஒரு விண்ணப்பம் ஆழ்வார் பாடுகின்ற. இன்னொரு விஷயம் சொல்ற, திருவாய்மொழியில ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு 4-5 பாசுரங்கள் தவிர மற்ற எல்லா பலஸ்ருதி பாசுரங்களுக்கும் பலன் ஒன்று இருக்கும். பலம் இல்லாத பதிகங்கள் 1-2 தான். அதுல இந்த பதிகமும் ஒன்று. இதுல என்ன பலன்? வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடிமினே. அதாவது பலம்னா என்னன்னா, கோஷ்டியோட அனுபவிக்கிறது தான் பலமே தவிர தனியாக மோட்சம் கிடைக்கும், அது கிடைக்கும், ராஜாவா இருப்போம். திருமங்கை ஆழ்வார்லாம் பார்த்தீங்கன்னா மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்வெய்துவரேன்னு பெரிய திருமொழியில அவர் பாடிட்டே இருப்பார். ஆனா இவர் அதெல்லாம் சொல்லல. பலமே இல்லாமல் ஒரே பலன் சொல்லிட்டார். கோஷ்டியோட இருந்து பெருமாளை அனுபவிக்கிறது தான் பலன் அப்படின்னு பலமில்லாத ஒரு பலன் சொல்லிட்டார். பெருமாளை அனுபவிக்கிறதுனால பெருமாள் கிடைச்சாதான் அனுபவிக்கணும். ஆனா இவர் அதெல்லாம் இல்லை, பாகவதர் இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்னு அழகாக ஒரு பலன் சொல்லி இந்த பதிகமான பூனில் வாழ் உயிரே பதிகத்தை முடிக்கிறார். அடுத்தது திருவாய்மொழி பதிகம் 2-4 ஆடி ஆடி என்று துவங்குகின்ற பதிகம். வழக்கம் போல ஆழ்வாருக்கு இந்த பாவங்கள்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சந்தோஷமா இந்த மாதிரி குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடிமினேன்னு சொன்னார். திருப்பி பார்த்தா பெருமாள் இல்லை. பேக் டு மானச சாட்சாத்காரம் அண்ட் பேக் டு வருத்தம். சில பேருக்கு ஒரு விஷயத்தை அது பத்தினா என்னன்னே தெரியாம
இருந்தா அதை பத்தி ரொம்ப கவலைப்பட மாட்டான். உதாரணத்துக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிறவி குருடன் அவன் கிட்டக்க ஆகாசம் எப்படி இருக்குன்னு யாராவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணான்னா அவன் வந்து கேட்டுட்டு, அப்படியா எனக்கு ப்ளூ கலர்னா என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு அவன் மட்டும் போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த ப்ளூ கலரை அனுபவிக்க தெரியாது. he cannot see. அதே குருடனுக்கு பெருமாள் வந்து ஒரு 10 நாள் திடீர்னு கண்ணு கொடுத்துட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் 11ஆவது நாள் திருப்பி கண்ணை பிடிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அவன் கிட்டக்க போய் ஆகாசம் ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொன்னேன்னா அவனுடைய பாவம் எப்படி இருக்கும்? முதல்ல இருந்த பாவமும் இப்ப இருக்கின்ற பாவமும் வேற மாதிரி இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, பெருமாள் கண்ணை கொடுத்தார், ஏன் தான் கொடுத்தாரோன்னு இப்ப இருக்கு. கொடுத்துட்டு ஆசை காட்டிட்டு மோசம் பண்ணிட்டார் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையும் ஒன்ன பண்ணிட்டு வருத்தப்படுவோம். இங்க ஆழ்வாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, சந்தோஷமா ஆழ்வார் இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் பத்தி கவலையே பட்டிருக்க மாட்டார். நடுவுல மானச சாட்சாத்காரமாக சந்தோஷமாக இருக்க வைத்து விட்டு உடனே வருத்தத்தை கொடுத்தா இப்ப என்ன ஆகுது? வருத்தம் முதல்ல இருந்ததை விட, அதாவது வாயும் துறைகளும் இருந்த வருத்தத்தை விட இப்ப வருத்தம் அதிகமாக போயிடுத்து. முதல்ல சொன்னேன், வருத்தம் அதிகமாக போச்சுன்னா ஆழ்வார் வந்து நாயகி பாவத்துக்கு வந்துடுவார். வருத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா திருத்தாயார் பாவத்துல ஆழ்வார் பதிகம் அருளி செய்கின்றார். இந்த திருவாய்மொழி பதிகம் 2 நாளில 2 விஷயங்கள் சொல்லலாம். திருவாய்மொழியில முதல் தாயார் பதிகம் இந்த ஆடி ஆடி பதிகம் தான். இதுக்கு முன்னாடி நாயகி பாவத்துல அஞ்சிரே மடநாராயம் பாயும் திரையுகள்னு இப்ப பார்த்தோம். முதல் நாயகி பாவ பதிகம் அஞ்சிரே மடநாராய், முதல் தாயார் பாக பதிகம் இந்த ஆடி ஆடி அகம் கரைந்து இசைபாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே அப்படின்னு நரசிங்கனை எல்லா இடத்துலையும் என்னோட பொண்ணு தேடின்னு இருக்கா அப்படின்னு இந்த திருத்தாயார் பெருமாள் கிட்டக்க கம்ப்ளைண்ட் பண்றா. இதுல 2 விஷயம் சொல்ற. இந்த பதிகத்துக்கு ஆடி ஆடிக்கு நம்பிள்ளை வந்து அவதாரிக்கையை சொல்லும் பொழுது, கிருஷ்ணாவதாரத்துல உங்க எல்லாருக்கும் அந்த முனிபத்திரிகள் கண்ணனை போய் பார்த்த அந்த சரித்திரம் தெரியும் இல்லையா? அதுல எல்லா கோபிகைகளும் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வீட்டுக்காரரோ இல்லைன்னா மாமியாரோ மாமனாரோ அப்பா அம்மாவோ தடுத்தாலும் கேட்காமல் கிருஷ்ணனை போய் பார்க்கிறா. ஒரே ஒரு பொண்ணு மட்டும், இது ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இந்த சரித்திரம் இருக்கு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கிருஷ்ணனை பார்க்க போகவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவளுடைய வீட்டார்கள் அவளை கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலை. இந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? ஆத்து வாசல்லையே உட்கார்ந்தா, அப்படியே பெருமாளை நினைச்சுண்டா. அப்படியே ஒரு சில நிமிடங்களிலே அவளுடைய உயிர் போயிடுத்து, மோட்சத்தை அடைந்தாள்னு ஸ்ரீமத் பாகவதம் இந்த சரித்திரத்தை சொல்லுகின்றது. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு நேரம் வருத்தம். கிருஷ்ணனை கூப்பிடுறா, மற்ற கோபிகள்லாம் பார்க்கறா, இவ வாசல்ல வருறா, ஆத்துல யாரும் விடமாட்டேன்றா. அங்கேயே யோசிச்சுண்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா அரை மணி நேரத்திலேயோ உயிர் போய்விடுகின்றது. இவளுக்கு என்ன பேர் அப்படின்னா, பாகவதத்துல பேரே சொல்லலை. இந்த இன்ஸ்டன்ஸ் இவ்வளவுதான் இருக்கும், பேர் கிடையாது. அதனால நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் இவளுக்கு என்ன பேர் வச்சான்னா சிந்தயந்தி அப்படின்னு ஒரு பேரை சொன்னான். ஏன்னா பெருமாளை நினைத்திருந்தவள் மோட்சத்துக்கு அடைந்தாள் அப்படின்னு சிந்தயத்தின்ற பேரை பாகவதத்திலே சொல்லுகின்றார். அதுக்கும் ஆழ்வாருக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த பொண்ணுக்கு கஷ்டம் எவ்வளவு நேரம்னு யோசிச்சு பாருங்க. கண்ணன் கூப்பிடுறான், இவளுக்கு அந்த பாக்கியம் இல்லை, கொஞ்ச நேரம் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா, தவம் பண்றா, மோட்சத்துக்கு போயாச்சு. அப்ப இவளுக்கு எவ்வளவு நேரம் கஷ்டம்? ஒரு மேக்சிமம் 1/2 hour இருக்குமா? சொல்றார் நம்பிள்ளை. சிந்தயந்தி அரை மணி நேரம் அப்படின்னா ஆழ்வார் எப்படி தெரியுமா? ஒரு பதிகத்துல முதல்ல சந்தோஷம், அப்புறம் உபதேசம், வருத்தம், சந்தோஷம், திருப்பி மகா வருத்தம், திருப்பி உபதேசம், சந்தோஷம், நாயகி பாவத்திலே ஒரு பதிகம், திருப்பி அதிகமான வருத்தம், தாயார் பாவத்திலே பதிகம்னு இப்படி ஒரு சைக்கிளாக வந்துட்டு இருக்கிறதுனால அங்கே சிந்தயந்தி இருக்க இங்கே தீர்க்க சிந்தயந்தி ஆவதே அப்படின்னு உபன்யாசம் வியாக்கியானம் பண்ற. அப்ப சிந்தயந்திக்கு 10 நிமிஷம் கஷ்டம்னா நம்மாழ்வாருக்கு எவ்வளவு வருஷம் கஷ்டம்? திருவாய்மொழி நம்மாழ்வார் 3.5 வருஷ காலத்துல திருவாய்மொழி அருளி செய்ததாக சொல்லுவார். 3.5 வருஷம் ஆழ்வார் இப்படி
வருத்தம், சந்தோஷம், உபதேசம், இப்படி காலத்தை கழிச்சிருக்கார். அதனாலதான் சுவாமி நம்மாழ்வாருக்கு தீர்க்க சிந்தையந்தி அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு. அது எதனால வந்ததுன்னா, இந்த ஆடி ஆடி பதிகத்துக்காக நம்பிள்ளை சொன்ன ஒரு அவதாரிகை. முதல் முறையாக திருவாய்மொழியில தாய்ப்பாசுரம் இது. இந்த பதிகத்துல இது இப்ப சொன்னதை விட தீர்க்க சிந்தையந்தியை விட இன்னும் ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு இன்டர்பிரட்டேஷன் உண்டு. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் ஒகேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒகேட்டிவ் கேஸ் அப்படின்னா சர்க்காஸ்டிக்கா சொல்றது. இத ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அழகா. அதுக்கப்புறம் இந்த பதிகத்துல 2 பாசுரங்களை மட்டும் அனுபவிக்கலாம். நீங்க உங்க ஆத்துல உங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பா. ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு நீங்க அடிக்கடி போக மாட்டேன். என்ன, ஒரு நாள் உங்க ஆத்துல உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம். அதனால உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு நீங்க போற, அவ என்ன சொல்லுவா தெரியுமா? வாங்கோன்னுலாம் கிடையாது. அதிசயமா யாரோ வந்திருக்காரு, வாசல்ல மழை வருதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவா, இப்பதான் எங்க ஆத்துக்கு வழி தெரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வாங்கோன்னு சொல்லாம இப்பதான் வழி தெரிஞ்சுதான்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல பேரு ஒகேட்டிவ் கேஸ். இப்ப ஆடின்னு நான் சொன்னேன், அதுக்கு ஒகேட்டிவ் கேஸ்க்கு என்ன சம்பந்தம், எப்படி ஒகேட்டிவ் கேஸ் சொல்லலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். பாசுரம் பார்த்துலாம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசைவாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. என்னோட பொண்ணு என்ன பண்றா? ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. நுதல் அப்படின்னா ஃபோர்ஹெட், நெற்றி. வாழ்நுதல்னா தின் ரேசர் லைக் ஃபோர்ஹெட். பெண்களுடைய லட்சணத்துக்கு இதை எக்ஸாம்பிளா சொல்லுவா. நம்ம பராங்குஷ நாயகியை வாழ்நுதல் என்று தன்னைத்தானே ஆழ்வார் சொல்லிக் கொள்ளுகின்றார். அது இருக்கட்டும். ஆனா இந்த பதிகத்துல இன்னொரு விஷயம், இந்த திருவாய்மொழிய பாடலாக பாடுவதுதான். அதாவது இந்த அரையர் சேவையெல்லாம் பார்த்திருப்பேன் இல்லையா? அரையர் சேவையில திருவாய்மொழியை ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு பாசுரம் எடுத்துட்டு பாடுற அபிநயம் பிடிக்கிற வழக்கம் உண்டு. நாதமுனிகள் முதல்ல திருவாய்மொழிக்கு அபிநயம் பிடிச்சது இந்த ஆடி ஆடி பதிகம் தான். இப்போ ஒகேட்டிவ் கேஸ்க்கு வரலாம். இந்த பாசுரத்துல வார்த்தைகள் என்ன சொன்ன? நாடி நாடி நரசிங்கா என்று. நரசிங்கான்னு கூப்பிட்டாளா? இவர் பெருமாள் வரவே இல்லையா? உடனே இந்த அம்மா பெருமாளை பார்த்து இப்படி நரசிங்கான்னு கத்தினா, என் பொண்ணு உன்னை பார்த்து ஆடினா, அப்புறம் அகம் கரைந்து அழுதா, கண்ணீர் மல்க ஜலம், கண்ணீர் ஜலம் மாதிரி தரையில ஓடுறது, பாடினா. இப்படி எல்லாம் பண்ணியும் நீ வர்றதா இல்லை. ஏன் வரல? ஒருவேளை இந்த இப்பதான் எங்க ஆத்துக்கு வழி தெரிஞ்சதோ அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த திருத்தாயார் பெருமாளை பார்த்து 10 கேள்விதான் கேட்கிறா. முதல் பாசுரத்துக்கு முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஒருவேளை பிரகலாதன் கூட்டாத்தான் வருவியோ நீ? ஏன்னா நரசிங்கான்னு சொல்ற இல்லையா, அதுக்காக பிரகலாதன் கூட்டாத்தான் வருவியோ நீ? இந்த பராங்குஷ நாய்க்கு ஒரு பெண்ணாச்சே, ஆம்பளை கூட்டாத்தான் நீ வருவியோ? பொண்ணு கூட்டா நீ எல்லாம் வரமாட்டியோ? அது மட்டும் இல்ல, பிரகலாதனோட அப்பா யாரு? ஹிரண்யகசிபுன்ற ஒரு அசுரன். அப்ப நான் அசுரனோட ஒய்ஃபா இருந்தா தான் நீ வருவியோ? இவளுடைய அப்பா அசுரனா இருந்தா தான் நீ தூணை பிளந்துட்டு வருவியோ? அப்புறம் காலையிலையும் சாயங்காலத்துக்கு நடுவுல அழுதாத்தான் நீ வருவியோ? நரசிம்மன் மாதிரி. நரசிங்கான்னு தான் பேரு. வியாக்கியானத்துல இப்படி குதர்க்கமாக இப்படி ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு 10-15 ஒகேட்டிவ் கேஸ் வியாக்கியானங்கள் சொல்லலாம். அடியது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படியும் திருவாய்மொழியை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஒகேட்டிவ் கேஸ் எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஒகேட்டிவ் கேஸ் திருவாய்மொழியில பின்னாடி கங்குலும் பகலும்ல வரும். அங்கேயும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், அரங்கனை கூட்டா தான் வருவியோ, நரசிம்மரை கூட்டா வரமாட்டியோ, அப்படியெல்லாம் அங்கேயும் கேள்விகள்லாம் கேட்பா. ஆனா முதல் ஒகேட்டிவ் கேஸ் ரொம்ப அழகாக இந்த பதிகம் தான் ஆரம்பிக்கிறார். ரொம்ப பிரமாதமான ஒரு பதிகம். இதுக்கு வியாக்கியானம் சொன்னா இன்னைக்கு நேரம் முடியாது. அதனால அடுத்த பதிகத்துக்கு போலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஆழ்வாருடைய பாவம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தர் அடராளே இப்படி
குதர்க்கமா பேசுறாளேன்னா என்ன அர்த்தம்னா, உண்மையில இந்த குதர்க்கமாக பேசுவதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆதங்கத்தை சர்க்காஸ்டிக்காக வெளிப்படுத்துவதுதான் குதர்க்கம். ஆனால் ஆழ்வார் என்ன சொல்றார் தெரியுமா, எனக்கு உண்மையிலேயே அனுகிரகம் கிடைக்கலன்னா அது என்ன தெரியுமா, நான் அந்தபடி ஏதோ ஒரு பாவம் பண்ணி இருக்கிறேன், பெருமாள் வராமல் இருப்பதற்கான பாவத்தை நான் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் தானே நினைச்சுட்டு இருக்கார். இப்படி பதிகம் எழுதின ஆழ்வார் உடனே பெருமாள் சொல்றான, ஐயோ ஆழ்வார் இப்படி கதறபடி நம்ம வச்சுட்டோமே, அதனால இதுக்கு முன்னாடி பெருமாள் வந்தான் இல்லையா, அதை விட இன்னும் அதிகமான சந்தோஷம் ஆழ்வாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் ஆழ்வாரை தேடி வருகின்றான். எப்படி வரான், போட்டுன்ற ட்ரெஸ்ஸோட சில பேர் அப்படியே வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை கூப்பிடுவோம், நான் இன்னும் ரெடியே ஆகல, இன்னும் நான் குளிக்கவே இல்லை, அதான் வராம இருக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் அதெல்லாம் சொல்லுவோம். அதனால அவ என்ன சொல்லுவா, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசா மேக்கப் எல்லாம் போட வேண்டாம், ஒரு வேலைக்கு தான் போறோம், அப்படியே கிளம்பி வா அப்படின்வா. அது மாதிரி கஜேந்திர ஆழ்வாருக்கு எப்படி பெருமாள் அலைகுலைய தரைகுலைய வந்தானோ அது மாதிரி ஆழ்வாரை தேடி பெருமாள் வருகின்றான். எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமாள் கௌஸ்துபம், வனமாலை, சங்கு, சக்கரம், தண்டு எல்லாத்தையும் போட்டுருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்துண்டு மொத்தமா அப்படியே நிற்கிறான் ஆழ்வார் முன்னாடி கலக்கிறான். ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இந்த பதிகம் ஆரம்பிக்கிறார். இந்த பதிகத்துக்கு 2 அவதாரிகைகள் வித்தியாசமா சொல்றது உண்டு. ஒரு அவதாரிகை ஆள வந்தார், இன்னொரு அவதாரிகை எம்பெருமானார் சொல்கின்ற அவதாரிகை. ஆள வந்தார் சொன்ன அவதாரிகை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எகைன் 2:3 ஆழ்வார் எப்படி எதிர்பார்த்தார், பெருமாளை குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடுமீனேன்னு கோஷ்டியா பெருமாளை அனுபவிக்கணும்னு 2:3 ஆழ்வார் விண்ணப்பம் பண்ணினார். அதனால இந்த பதிகத்துல பெருமாள் ஆபரணங்களோட வந்தான் அப்படின்னார். இப்போ ஒரு கேள்வி வருது, கோஷ்டியோட சொன்னார், ஆனா ஆபரணங்கள் எப்படி கோஷ்டி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். அதுக்கு ஆள வந்தார் அற்புதமான வியாக்கியானம் சொல்லிடுறார். அதாவது இந்த சங்கும் சக்கரமும் எதிரிகளுக்கு வெப்பன், பாகவதர்களுக்கு பெருமாளுடைய டெக்கரேஷன், அலங்காரம், ஆபரணம். ஆழ்வாரை பார்க்கறதுக்காக சங்கு சக்கரத்தோட வந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம், டெக்கரேஷனாக அலங்காரத்தோட வந்தான்னு அர்த்தம். சிசுபாலனை பார்க்க பெருமாள் வந்தான்னா என்ன அர்த்தம், எதிரியாக ஆயுதத்தோட வந்தான்னு அர்த்தம். ரெண்டும் ஒரே பொருள் தான், சக்கரம் சங்கு. ஆனால் யாருக்கிட்டக்க அது பிரயோஜனப்படுறதோ அதை பொறுத்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக் மாறும். அதைத்தான் ஆழ்வார் என்ன சொல்றார், இங்கே ஆபரணங்களோட கலந்தான்னு சங்கு சக்கரத்துடன் வந்தான் அப்படின்னு ஆள வந்தார் அவதாரிகை சொன்னார். எம்பெருமானார் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அவதாரிகை சொல்றார். பெருமாள் இவ்வளவு ஆபரணங்கள் போட்டு இருக்கான், நம்ம டெய்லி கோட்டு போட்டு டை போட்டு ஃபுல் ஆம் ஷூட் எல்லாம் போட்டு டெய்லி ஆபீஸுக்கு போனா வித்தியாசமே தெரியாது. 20 நாள் அழுக்கா போயிட்டு ஒரு நாள் கோட்டு டை போட்டுன்னு கேட்டேன்னா ஆபீஸ்ல என்ன சொல்லுவா, டே என்னடா சாயங்காலம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா போறியா, இல்லைன்னா உனக்கு பொண்ணு பார்த்துருக்காளான்னு கேட்பா. 10 நாள் அழுக்கா இருந்தா தான் 11 நாள் போட்டுக்கிற நல்ல ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு. அப்ப பெருமாள் அது வரைக்கும் நகையெல்லாம் போட்டு இருந்தானா, ஆனா அந்த நகையெல்லாம் சோபிக்கலையா. ஆழ்வாரை பார்த்த உடனேயே இந்த சங்கு சக்கரம் எல்லாம் சோபிக்க ஆரம்பிச்சுடுத்து. அப்போ ஆழ்வாரால தான் பெருமாளுடைய ஆபரணங்களுக்கு பெருமை அப்படின்னு எம்பெருமானார் இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமாக ஒரு அவதாரிகை சொல்றார். இதுல 2 பாசுரங்கள் பார்க்கலாம் இந்த பதிகத்துல. எம்பெருமானார் அவதாரிகைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாசுரம் இந்த பதிகத்துல இருக்கு. பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே, பலபலவே ஜோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுற்றுமோ ஒந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ. எவ்வளவு ஆபரணமா, பலபலவே ஆபரணம். பெருமாளுக்கு எவ்வளவு பேரு, விஷ்ணு சஹஸ்ரநாமன் எடுத்துட்டா 1031 பேர் பெருமாளுக்கு இல்லையா. பலபலவே ஜோதி வடிவு பண்பு எண்ணில், பண்புனா கேரக்டரிஸ்டிக். பெருமாளுக்கு எவ்வளவு கல்யாண குணம் சில சமயம் சொல்லுவா. திருவாய்மொழியில இருக்கிற ஒவ்வொரு பாசுரமும் பெருமாளோட ஒரு கல்யாண குணத்தை சொல்றதுன்னு சொல்லுவா. அப்போ பண்பு எண்ணில், கவுண்ட்லெஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கலாமா. பல பல கண்டு பார்க்கலாம், கண்ணால் அனுபவிக்கலாம். அப்புறம் உண்டு, பெருமாள் அணிந்திருக்கிற துளசியை அப்படியே பிச்சு சாப்பிடலாமே. கண்டு, உண்டு, கேட்டு, உற்று, மோந்து பெருமாளை இப்படி அனுபவிக்கலாம். பெருமாள் இப்படி அனுபவிக்கிறபடி ஆழ்வார் முன்னாடி வந்து பெருமாள் கலக்கின்றார். பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ அப்படின்னு பெருமாள் எப்படி வந்தான் அப்படின்றதை ஆழ்வார் இந்த பதிகத்திலே சொல்லுகின்றார். இந்த பதிகத்தில் ஒரு விசேஷமான ஒரு பாசுரம், 10வது பாசுரம் பார்க்கலாம். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் காணலும் ஆகான் உளநல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோணை பெரிதுடைத்து எம் பெம்மானை கூறுதலே. பாசுரத்தில் நல்லா முதல் வரியை கவனிச்சு பாருங்க. இது அர்த்தம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருமகனார் இந்த பாசுரத்துக்கு அற்புதமான அர்த்தம் சொல்றார். சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பாகவதர்னு சொல்லப்படாது, திவ்ய பிரபந்தங்களில் இந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது உட்கார்ந்துருக்காரெல்லாம் அடியார்கள்னு சொல்ற வழக்கம். வேறு சில பேரை வியாக்கியானத்தில் தமிழன் அப்படின்னு சொல்லுவான். தமிழன் என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ் நல்லா படிச்சிருக்கிறவன், ஆனால் அந்த தமிழை வச்சுண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திவ்ய பிரபந்தங்களுக்கு தப்பு தப்பா அர்த்தம் கற்பிக்கிறவனுக்கு பேரு தமிழன். சுவாமி அடிக்கடி தமிழ் எனக்கு நல்லா தெரியும், சாமி என்னை திட்டுறாரோன்னு நினைச்சுக்கணும். வியாக்கியானங்களில் தமிழன் அப்படின்னு இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தமிழ் தெரிஞ்சாலும் திவ்ய பிரபந்தத்துக்கான சரியான அர்த்தங்கள் தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். வியாக்கியானத்துல இது இருக்கு. ஒரு தமிழன் எழுந்து பட்டரை கேள்வி கேட்டார். இப்படிதான் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு தமிழன் எழுந்து பட்டரை கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? ஆசிர வரிய சொல்றார். அதாவது இந்த லோக்கத்துல இருக்கிறவாள்லாம் 3 விதமான டைப் அப்படின்னார். ஆண், இல்லைன்னா பெண், இல்லைன்னா நபும்சகன் அலி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த லோக்கத்தில் இருக்கிறவாள்லாம் இந்த 3 டைப்பு தானே. அப்போ ஆழ்வார் ஏன் ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எழுந்து பட்டரை கேள்வி கேட்கிறான். என் கிராமர் சொல்லிடுறேன். அதாவது அவன் அவள் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்க எப்படி இருக்கணும் வார்த்தை? ஆண் அல்லன், அடுத்து என்ன இருக்கணும்? பெண் அல்லள், அப்புறம் அல்லா அலியும் அல்ல அப்படின்னு இருக்கணும். ஆனா ஆழ்வார் எப்படி பாடிட்டார்? ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லா அலியும் அல்லன் அப்படின்னார். பட்டர் இந்த தமிழனை பார்த்து கேட்டாரா, நீ பாசுரத்தோட வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கல போல இருக்கு. ஆழ்வார் இந்த லோக்கத்துல இருக்கிற மாதிரி ஆண் பெண் இல்லைன்னா நபுன்சகன்னு சொல்லியிருந்தா ஆண் அல்லன் பெண் அல்லல் அல்லா அலியும் அல்லன்னு சொல்லியிருப்பார். ஆனா ஆழ்வார் சொன்னது லோக்கத்துல இருக்கிறவாளை இல்லை. யார சொன்னார்? வேற லோக்கத்துல இருக்கிற உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற பரமபுருஷனான அப்ராக்கிருத சரீரம் உடையவனான எம்பெருமானை, புருஷோத்தமனை டிஸ்கிரைப் பண்ணார். அவன் என்னைக்குமே புருஷன் தான். அதனால ஆணல்லன்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த லோக்கத்துல பார்க்கிற இந்த ஆண் அல்லன். பெண் அல்லன்னா நீ இந்த லோக்கத்துல பார்க்கிற இந்த பெண் அல்லன். அல்லா அலியும் அல்லன்னா நீ இந்த லோக்கத்துல பார்க்கிற நபுன்சகனும் அல்லன். இவன் வேற ஒரு லோக்கத்துல, அதாவது வைகுந்தத்திலையும் பார்க்கடலிலேயும் இருக்கின்ற ஒரு பரமபுருஷன், புருஷோத்தமன், சகஸ்ரசீர்ஷா புருஷன் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இந்த ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன்னு ஆழ்வார் சொன்னதுக்கு பட்டர் இந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். அதோட சேர்த்து என்னன்னா, அந்த தமிழன் வாழையே தரக்கலையா கொஞ்ச நாளைக்கு. பிரபந்தங்களுக்கு எப்படி வியாக்கியானம் சொல்றவாளும் இருக்கா, குதர்க்கமா கேள்வி கேட்கிறவாளும் இருக்கா இல்லையா? அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுரம். இன்னும் கூட சொல்ற, நீ பெருமாளை நினைச்சப்போ இந்த லோக்க கண்ணாடி வச்சுட்டு பெருமாளை நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு. அப்ப வேற எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெருமாளே அவனை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு கொடுத்தா தான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னார். அதாவது அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காக திவ்ய சக்ஷுஸ் கொடுத்த மாதிரி நமக்கும் கண்ணு கொடுத்தா தான் பெருமாளை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா விக்கிரமாக பார்த்து சேவிச்சுட்டு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
அடுத்தது அதுக்கு அடுத்த பதிகமாக வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி 2:6 பதிகத்தை பார்க்கலாம். ஆழ்வார் இதுக்கு முன்னாடி பெருமாள் ஆபரணங்களோட கலந்தாங்க இல்லையோ, பல பல ஆபரணம் பேரும் பல பலவேன்னு. இப்படி ஆபரணங்களோட தனக்கு கிடைத்த பெருமானை என்ன பண்ணார்? நமக்கு சில சமயம் ஒரு விஷயம் கிடைச்சிருத்துனா அதை விட மாட்டோம், அதையே பிடிச்சிட்டு இருப்போம். அது மாதிரி ஆழ்வாருக்கு பெருமாள் கிடைச்சி விட்டான். உடனே ஆழ்வார் என்ன சொல்றார்? நீ என்கிட்ட அதிசயமா மாட்டின்ட்ட, இனிமே நான் உன்னை விட மாட்டேன், சிக்குன்னு பிடிச்சின்றுவேன் உன்னை அப்படின்னு இந்த பதிகத்தில் ஆழ்வார் சொன்னதாக ஒரு விதமான அவதாரிகை. நம்பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமான அவதாரிகை சொல்றார். அதாவது இதுக்கு ரிவர்ஸ் என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றான்? மா சுஷக, உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனன் கிட்ட நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றான். ஆனா இந்த பதிகத்தில் ஆழ்வார் பெருமாளை பார்த்து நான் உன்னை கைவிட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக நம்பிள்ளை வியாக்கியானம் சொல்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆழ்வார் பெருமாளை பார்த்து நான் உன்னை கைவிட்ட மாட்டேன், பெர்மனண்டா பிடிச்சு வச்சுப்பேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னதாக நம்பிள்ளை ஈட்டிலே அவதாரிகை சொல்லுகின்றார். இந்த மாதிரி அவெல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் அவன் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் சொல்லிட மாட்டான். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கட்டாயமா. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முந்தின பதிகத்தில் அந்தாம தன்பில் 2 பாசுரங்களிலே, அதாவது மொத்த திருவாய்மொழியில எல்லாருக்கும் தெரியும் 10 பாசுரங்கள், பலஸ்ருதி பாசுரம் சேர்த்து 11. அந்த 11 பாசுரங்களிலே ஆழ்வார் 8 பாசுரங்களிலே தன்னுடைய சந்தோஷத்தை காமிக்கிறார். 2 பாசுரத்தில் மட்டும் இந்த வளவேள் உலகின் முதலாய மாதிரி நைச்சான சந்தானம் அப்படியே தலையெடுக்கிற மாதிரி 2 பாசுரத்தில் ஆழ்வார் வார்த்தைகளை பிரயோகம் பண்ற. ஒரு பாசுரத்துல இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா ஆறாவமுதமாய் அல்லாவியுள் கலந்த அப்படின்னு, அதாவது 255. அந்த 5வது பாசுரத்துல ஆறாவமுதமாய் அல்லாவியுள் அப்படின்னு. இந்த அல்லாவின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப தாழ்ந்த ஒரு ஆத்மா அப்படின்னு அர்த்தம். உடனே பெருமாள் நினைச்சுட்டானா, ஐயையோ ஆழ்வார் பழையபடி வளவேள் உலகின்னு ஆரம்பிச்சுட்டார், நம்மளை எப்போ கைவிட்டுற போறாரோ அப்படின்னு பெருமாளுக்கு பயம் வந்துதான். அது மட்டும் இல்லை, இன்னொரு பாசுரத்திலையும் இதே மாதிரி நைச்சான சந்தானம் பண்றார். என் முடிவு காணாதே என் முள் கலந்தானே, சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லீரே. 8வது பாசுரம் இல்லையா? 2, 5, 8ல் என் முடிவு காணாதே என் முள் கலந்தானே அப்படின்னார். அப்ப அந்த என் முடிவுன்னா என்ன தெரியுமா? நான் இந்த ஜன்மத்தில் எப்படி பிறந்திருக்கேன்? தாழ்ந்த ஒரு ஆத்மாவாக பிறந்திருக்கேன். அப்ப இப்போதைக்கு என்ன முடிவு என்ன? தாழ்ந்த ஆத்மா. திருப்பி நைச்சான சந்தானம் 5வது பாசுரத்தில் ஒரு தடவை, 8வது பாசுரத்தில் ஒரு தடவை நைச்சான சந்தானம் வந்துருத்தோம். உடனே பெருமாள் பார்த்தானா, இவர் மறுபடியும் வளவேள் உலகம் ஆரம்பிக்க போறார் அப்படின்னு பெருமாளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சந்தோஷம் இல்லாம மாறிடுத்தான். இப்படி மாறின ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்து ஆழ்வார் பெருமாள் கிட்டக்க, நாராயணா வைகுந்தா நீ ரொம்ப கவலைப்படாத, நான் ஒன்று கைவிட்டுற மாட்டேன், நீ சந்தோஷமாகவே இருக்கலாம், பழையபடி சந்தோஷமாகவே என்னோட சிரிச்சு பேசிண்டு இரு அப்படின்னு சொல்றார். இதைத்தான் எல்லா பாசுரங்களையும் கிட்டத்தட்ட சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை 2-3 இடங்கள்ல வரும். இன்னொரு பாசுரத்தை சொல்றார். 5வது பாசுரம், உயிர்ந்து போந்தன் உலப்பிலாத வெந்தி வினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, 5 பைந்தலை ஆடரவினமேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்தேன். ஆழ்வார் என்ன சொல்றார்? உனது அந்தமில் அடிமை அடைந்தேன். இதை விட்டுருவேனா? இந்த பாக்கியத்தை நான் விட்டுற முடியுமா? அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரா. அப்புறம் வேதத்தினுடைய சாரத்தை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்றார். வேதத்தின சாரம் அப்படின்னா நிறைய 1000 உபநிஷத்துகள் என்னென்னமோ இருக்கு. அதனுடைய சாரம் அப்படின்னா அங்கங்கே ஆழ்வார் சம்மரைஸ் பண்ணி நமக்கு சில பாசுரங்கள்ல 2-3 வார்த்தைகள்ல சொல்லுவார். இந்த பாசுரத்தில் அடியன் 10 பாசுரம் இருக்கு போய் சூஸ் பண்ணதுக்கு இந்த பாசுரம் காரணம். இந்த வார்த்தை வெண் தீவினைகளை நாசம் செய்து
அப்படின்னு இங்கே வேதம் கௌஷீதகி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. பொதுவாகவே இந்த உபனிஷத் பார்த்தீங்கன்னா பரமபதம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பா, எப்படி இருக்கும், அவளுக்கு என்ன சரீரம் உண்டு, பூமியில் இருக்கிற மாதிரியே இருப்பாளா, இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் அந்த உபனிஷத்துல இருக்கு. அதுல ஒரு வித்தியாசமான ஒரு சம்மரி இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம், சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமும் தப்பு பண்ணுவோம், சரணாகதி பண்ணிட்டு இருக்கும் போதே தப்பு பண்ணிட்டே பண்ணுவோம், தெரியாது. இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம சரணாகதி பண்ணோமே இதுக்கு முன்னாடி இருந்த பாவங்கள் என்ன ஆகும், இனிமே பண்ண போற பாவங்கள் என்ன ஆகும், இப்ப பண்ணிட்டு இருக்கிற பாவம் என்ன ஆகும் அப்படின்னு 3 கேள்வி கேட்கிறார். இது திருப்பாவையில எல்லாருக்கும் தெரியும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும்னு திருப்பாவையில வேற விதமான வியாக்கியானம் சொல்லலாம். பின்னாடி திருவாய்மொழியில ஏழையராவியில சொல்லுவார் ஒரு பாசுரம். அதாவது பலன்களை கொடுப்பது பெருமாள் தான், பாவம் என்ன பண்ணாலுமே பலனை கொடுக்கிறது பெருமாள் தான், பலனை டிஸ்கார்டு பண்றதும் பெருமாள் தான் அப்படின்னு பின்னாடி திருவாய்மொழியில 7ஆம் பத்து யாராவது வந்து சொல்ல போற, அடியனுக்கு யாரும் தெரியல, அவ இந்த விஷயம் வரும். ஆனால் கௌஷீதகி உபனிஷத்து என்ன சொல்றது தெரியுமா, துஷந்த பாபகிருத்தியம் சுகிருத சாது கிருத்தியாம் தஸ்ய புத்திராக தாய முபாயந்தி அப்படின்னு ஒரு கௌஷீதகி உபனிஷத்துல வார்த்தை வருது. துஷந்த பாபகிருத்தியம், பெருமாள் என்ன பண்ணுவானா, அதாவது இங்கிலீஷ்ல மேட்டர் ஆர் எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், இட் கெட்ஸ் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு ஒரு பிசிக்ஸ்ல எல்லாரும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் லைக்லி. இதுல அந்த மேட்டர் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு இந்த கௌஷீதகி உபனிஷத்தினுடைய சம்மரி அப்படின்னு சொல்லிடலாம். துஷந்த பாபகிருத்தியம், அதாவது சரணாகதி நான் இன்னைக்கு பண்ணினேன்னா இது வரைக்கும் என்னோட சரீரம் முடிய வரைக்கும் கூட நான் பண்ணின பாப்பம்லாம் எங்க போகும் தெரியுமா, என்கிட்ட இருந்து பெருமாள் என்னோட எனிமீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அதுக்காகத்தான் ஒரு பாகவதரை பகச்சிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, அவருக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவரோட பாப்பம் ஒரு பக்கெட்ல உங்களுக்கு சேர்ந்துக்கும். துஷந்த பாப கிருத்தியம் அப்படின்னாரு. அதோட நிறுத்தல, அடுத்து சொல்றார் சுகிருத சாது கிருத்தியம், நீங்க நல்லது பண்ணீங்கன்னா இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களோட கூட இருக்கின்ற அடியவர்களுக்கு போகணும். இதுக்காகத்தான் பாகவத கோஷ்டியில நம்ம இருக்கணும். யாராவது ஒருத்தர் பரம கதிச்சாருன்னா அவர் பண்ண நல்லது நமக்கு வரட்டுமே, தப்பு இல்லையா. அப்புறம் சொல்றார், சரி சுவாமி இதெல்லாம் கரெக்ட், பாப புண்ணியம்னு இப்படி தியரியா பேசிட்டு இருக்கல, என்கிட்ட 10 வீடு இருந்தது, 3 மெர்சிடஸ் கார் வச்சிருக்கேன், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார். உபனிஷத் சொல்றது அடுத்த வரியிலே, தஸ்ய புத்திராக தாய உபாயந்தி, தாயம்னா தாயம் அப்படின்னு பின்னாடி திருவாய்மொழியில தாயப்பதிகள் தலை சிறந்தெங்கெங்கும் மாயத்தினால் மன்னி வீற்றிருந்தான் உரை அப்படின்னு திருக்கடித்தான பதிகத்துல வரும். தாயம் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் என்டைட்டில்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம். என்ன என்டைட்டில்மெண்ட், அப்பாவுடைய சொத்து எங்க வரும், தஸ்ய புத்திராஹா தாய முபயாந்தி. கௌஷிதகி உபனிஷத்துல இதெல்லாம் வருது. அப்ப நம்ம பாவங்கள் எப்படி போறது அப்படின்னா, உயித்து போந்து என் உழப்பில்லாத வெண்தீவினைகளை பெருமாள் இந்த வழியாக நாசம் செய்வான் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இப்படி பாவங்களை நாசம் பண்ணினான் பெருமாள்னு சொல்லிட்டு ஆழ்வாருக்கு உடனே, பெருமாள் இப்படி இருந்தானே அவனை பத்தி நான் நன்னா பேசலையே, இன்னும் கொஞ்சம் தனியா பெருமாளை பேசுவோம் அப்படின்னு அடுத்த பதிகத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம பார்த்த திருவாய்மொழி வைகுந்தா பதிகத்துல ஒரு பாசுரம் சொல்றார். அதுல ஆழ்வார் எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய சொந்தக்கார ஆளுக்கும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். அதே வரிகளை வைத்து திருவாய்மொழியிலே கேசவன் தமர் என்று தொடங்குகின்ற துவாதச நாம பதிகத்தை ஆழ்வார் அருளி செய்கின்றார். சந்தோஷமாக பெருமாள் தனக்கு மட்டுமில்லை, ஒரு பாகவதன் இருந்தான்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற சுற்றத்தார்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு கேசவன் தமர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்து சொல்றார், கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவாம் ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே சொல்றார். கேசவன் தமர் கீழ் மேல் யமர் அப்படின்னு 3 generations of 3 types of 7 people in the generation. கீழ்னா நமக்கு முன்னாடி இருந்த 7 பிறவிகள், அடுத்தது மேல் அப்படின்னா
அப்புறம் வருகின்ற 7, நடுவில் இருக்கின்ற எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி என்று சொல்லப்படுகின்ற யமர் அப்படின்ற 7 பிறவிகள். அப்ப 21 பிறவிகளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு இந்த பாசுரத்துல கீழ்மேல் யமரேல் 7 பிறப்புன்னு சொல்றார். அடுத்தது ஒரு வித்தியாசமான பாசுரம். ஒவ்வொரு திருவாய்மொழியிலையும் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது வந்துட்டே இருக்கும். அடியன் சூசிங் ஒன் டிஃபரண்ட் ஒன்ஸ் கம்பேர்ட் டு தி அதர்ஸ். இதுல 9வது பாசுரம் பார்க்கலாம். ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்றிர அப்பகல்வாய் வெறி அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர் துயிர்த்து மரிய தீவினை மாட இன்பம் வளர வைகள் வைகள் இரி உன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேசனே. துவாதசராமம் ஒவ்வொன்றா வரிசையா வருது. 9வது பாசுரம் இதுல ஸ்ரீதரன், அடுத்தது முடியும் பொழுது ரிஷிகேசன் அப்படின்னு இருடிகேசனேன்னு சொன்னார். இதுல எம்பெருமானார் ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்றார். இதை பதிக்கமோ 21 ஜெனரேஷனுக்கும் அனுகிரகம் பண்ணான்னு சொல்றது. நடுவிலே இந்த பாசுரத்தை பார்த்தோம்னா ஆழ்வார் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாருன்னு பாருங்க. 2வது வரியில அலமந்து கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்து உயிர்த்து, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? சோகத்தை டிஸ்கிரைப் பண்ற வார்த்தைகள். அப்ப திடீர்னு ஆழ்வாருக்கு சோகம் வந்துருத்தா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எம்பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி ஆடி ஆடி பதிகம் பார்த்தோமே, இவள் இராப்பகல் வாய் வெறி அப்படின்னு சொன்னா இல்லையா, அதே வெறி வார்த்தையை இங்க 2வது வரியில ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண் என்றென்று ஆப்பகல் வாய் வெறி அப்படின்னு அந்த வார்த்தைகளை இங்க திருப்பி சொல்லி என்ன சொன்னார்னா, 2 நாளில் நான் எவ்வளவு சோகமாக இருந்தேனோ அந்த சோகம் எல்லாம் இப்போ எனக்கு பெருமாளால போயிடுத்து அப்படின்னு. இந்த நெகட்டிவ் வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா, சோகம் போச்சுன்னு சொன்னாரே தவிர சோகத்தை சொல்லவில்லை ஆழ்வார். இது ஒரு வித்தியாசமான அர்த்தம். ஆனா இதோட இன்னொரு விஷயம் இருக்கு. திவ்ய பிரபந்தங்களிலேயே 4000 பாசுரங்களிலேயே இந்த ஒரு பாசுரம் மட்டும்தான் ஸ்பெஷல். அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலையும் முதல் வரி பாருங்கோ, ஸ்ரீதரன்னு சொல்லணும். சில பேர் என்ன சொல்லுவா, சிறி ஈதரன்னுவா, வெறி ஈ அப்படின்னுவா, மரி ஈய அப்படின்னுவா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா தமிழ்ல இன்னிசை அளவடை அப்படின்னு பேரு. அதாவது என்ன அர்த்தம்னா, டு அட்ஜஸ்ட் த மீட்டர். வேற வார்த்தை இல்லைன்றதுக்காக ஆழ்வார் ஒரு ஈய நடுவில் சேர்த்துட்டார். 4 வார்த்தைகளிலும் ஒரு ஈ சேர்ந்த ஒரே பாசுரம் 4000த்துல இந்த பாசுரம் தான். நம்ம கோஷ்டி சொல்லும் போது மரியன்னு சொல்லணுமே தவிர மரிய இரி ஈ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு, இது எதுக்காக ஆழ்வார் சொன்னார்ன்ற ஒரு காரணம் இருக்கணுமே. வெறுமை ஸ்ரீதரன் சொல்லிருக்கலாமே, ஸ்ரீ ஈதரன் எதுக்கு போடணும்? இது சந்தை சொல்றவாளுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பாட்டா பாடுற பாருங்க, நாதமுனிகள் மாதிரி, அவளுக்கு தாளம் முக்கியம். பாட்டோட சேர்ந்து தாளம் முக்கியம். தாளத்துக்காக போட்ட எழுத்தே தவிர சந்தைக்காக போடப்பட்ட எழுத்து இல்லை. இந்த மாதிரி ஒரே பாசுரத்துல 4 வரிகளிலும் இன்னிசை அளபடை இருக்கின்ற ஒரே பிரபந்த பாசுரம் இந்த ஒரு பாசுரம் தான். அடுத்த பதிகம் பார்க்கலாம். இப்படி கேசவன் தமர்ல ஆழ்வார் எம்பெருமான் தனக்கு அருள் புரிந்தான்னு சொன்னார். ஆனா ஆழ்வாருக்கு எதுக்கு பூமிக்கு வந்தார்? நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி பெருமாள் பக்கம் கூட்டின்னு போகணும்னு தானே வந்திருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆழ்வார் என்ன நினைச்சாருன்னா, என்னோட ரிலேஷன் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது, பக்கத்து வீட்டுக்காரனும் சந்தோஷமா இருக்கணும், எய்த்த வீட்டுக்காரனும் சந்தோஷமா இருக்கணும், ஊரே சந்தோஷமா இருக்கணும்னு என்ன பண்றார்? சம்சாரிகள் மட்டும் இப்படி பெருமாளை இழக்கலாமோ அப்படின்னு சொல்லி பழையபடி உபதேசம் பண்ண ஆரம்பிக்கின்றார். இந்த அணைவது அறவரை மேல் என்று துவங்குகின்ற பதிகத்தில். ஆனால் உபதேசம் பண்ணும் பொழுது இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 உபதேசம் பார்த்தோம். உயர்வர உயர்நலத்திலையுமே இவர் ஆத்ம உபதேசம் பண்ணிட்டார். தொழுது எழு என் மனநேன்னு ஆத்ம உபதேசம் பண்ணார். அடுத்தது வீடு மின் முற்றவும் லோகத்துக்கு உபதேசம் பண்ணார். இப்ப திண்ணன் வீடுல திருப்பி உபதேசம் பண்ணார். இது 3வது உபதேசம் பண்றார். ஆனால் இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஒரு சூழ்நிகை உண்டு. திருவாய்மொழியில பரத்துவத்தை பேசுகின்ற 4 பதிகங்கள் உயர்த்தின் அணை 1 அப்படின்னு.
உயர் தின் அணை ஒன்றுனா உயர்வர உயர்நலம், திண்ணன் வீடு, அணைவது அரவணை மேல், பின்னாடி 4:10 ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்று என்ற 4 பதிகங்கள் பெருமாளுடைய பரத்துவத்தை பேசுகின்றது. உயர்வர உயர்நலத்திலே வேதத்திலே சொல்லியபடி பெருமாளுடைய பரத்துவம், திண்ணன் வீடுல விபவாவதாரத்திலே பரத்துவம், அணைவது அரவணை மேல அர்ச்சாவதாரத்திலே பரத்துவம். இந்த பதிகத்திலே பெருமாளை பற்றிய கல்யாண குணமாவது மோக்ஷ பிரதத்துவம், அதாவது பெருமாளுக்கு மோட்சம் கொடுக்கின்ற ஒரு தன்மை உண்டு அப்படின்னு. ஏன் ருத்ரனாலேயோ பிரம்மனாலேயோ இந்திரனாலேயோ மோட்சம் கொடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே தப்பு அப்படின்னு ஆச்சாரிய புருஷர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்றார். மோட்சம்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணுமே, அப்புறம் தானே மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்க முடியும். மோட்சம்னா என்ன? பெருமாள் கிட்டக்க நிரந்தரமாக இன்டரப்ட் இல்லாமல் பாக்கியமாக கைங்கரியம் பண்ணணும், இதுக்கு பேர் தான் மோட்சம். அப்ப பெருமாள் கிட்டக்க கைங்கரியம் பண்ணணும்னா பெருமாளை தானே கேட்க முடியும். நம்ம போய் ருத்ரனையோ பிரம்மனையோ இந்திரனையோ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ மோட்ச பிரதத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு கல்யாண குணத்தை பெருமாள் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று இந்த பதிகத்தில், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பின்னாடி அடுத்த பதிகம் திருவாய்மொழியினுடைய சாரம் வந்துட்டு இருக்கு. இப்போ மோட்சத்தை பத்தி பேசுகின்றார் இவர். ஆனா இதுல ஒரு சட்டில் பாயிண்ட் ஆழ்வார் என்ன சொல்றாரு தெரியுமா? மோட்சம்னா பெருமாள் கிட்ட பெர்மனண்டா கைங்கரியம் பண்ணணும், அப்படின்னா இந்த சம்சாரத்துல இருந்தா பெர்மனண்டா பண்ண முடியாது, அதனால நீ என்ன அங்க கூட்டின்னு போ அப்படின்னு ஆழ்வார் இன்டைரக்டா சொல்ற. அப்பதானே பெர்மனண்டா இருக்க முடியும். இங்க இருந்தா திடீர்னு வருவார் பெருமாள், திடீர்னு காணாம போயிடுவார், ஆழ்வார் வருத்தப்படுவார். He does not want the sadness, I want to be there அப்படின்னு இந்த பதிகத்தில் ஆழ்வார் மோட்ச பிரதத்துவத்தை பற்றி பேசுகின்றார். இந்த பதிகத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது பெருமாளுடைய பரிபூர்ண வியாபகத்துவம். வியாபகத்துவம்னா டு பி பிரசன்ட் எவ்ரிவேர். இங்கிலீஷ் வார்த்தை வேணும்னா ஆம்னி பிரசன்ட். டு பி பிரசன்ட் எவ்ரிவேர் எனி டைம், ஆம்னி பிரசன்ட்னு பேர். அந்த ஆம்னி பிரசன்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிருசிம்மன் தான். பெருமாளுடைய மோட்ச பிரதத்துவத்தை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு பெஸ்ட் உதாரணம் எதுன்னு எடுத்தார்னா நரசிம்மனை எடுத்தார். எங்கு முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூவன் புடைப்ப அங்கு அப்பொழுது அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் சொல்ற ஆசுரத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். அதாவது இப்ப நிருசிம்மாவதாரம் எல்லாருக்கும் தெரியும். நாட் ஆஃபன் ஸ்போக்கன் அபவுட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பாசுரத்தை சொல்லிட்டு அடுத்த பதிகத்துக்கு போயிடலாம். அதாவது ஹிரண்யகசிபு பெற்ற வரம் எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, அதுவா இருக்கக்கூடாது, இதுவா இருக்கக்கூடாது, மனுஷனா இருக்கக்கூடாது, மிருகமா இருக்கக்கூடாது, சாயங்காலமா இருக்கக்கூடாது, இப்படியே வரமெல்லாம் வாங்கினான். அதுல ஒரு விஷயம், மனுஷனா இருக்கக்கூடாது மிருகமா இருக்கக்கூடாதுன்றது ஒரு வரம் வாங்கிட்டான். பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான். சரி, எல்லா இடத்துலையும் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணார்? எல்லா தூண்லையும் போய் உட்கார்ந்துட்டார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிச்சிங்க உருவாய் உளந்திட்டிரணியன் ஒன்மார் மகளும் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முறை உண்டானே சப்பானின்னு பெரியாழ்வார் பாடுறார். அளந்து இட்ட தூண் அப்படின்னு. இவர் அந்த தூண்ல போய் உட்கார்ந்துட்டார். ஏன்னா அந்த தூண்ல உட்கார்ந்ததுக்கு காரணம், இரண்யகசிபு என்ன பண்ணானா, நம்ம எல்லாம் வீடு வாங்குறோம், வீடு கட்டுறோம். புது வீடு எப்படி கட்டுவான்? முதல் நாள் போய் கொத்தனாரோட கூட இருந்து ஒரு குழி தோண்டி ஒரே ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு ஒரு புஷ்பமும் பட்டர் சொன்ன மந்திரத்தை தப்பும் தவறுமா சொல்லிட்டு நானே பார்த்து கட்டின வீடு அப்படின்றோம். நானே பார்த்து கட்டின வீடு. கட்டினதெல்லாம் யாரு? இவர் முதல் நாள் மட்டும்தான் போயிருப்பார். ஆனா இந்த தூண் எப்படியா? அதே மாதிரி ஹிரண்யகசிபுவே பார்த்து கட்டின அந்த அஸ்திவார தூண் அப்படின்னு. நரசிம்மர் பக்கத்தில் இன்னொரு விஷயம் சொல்லி கேளுங்க. திருமலையில் இந்த நரசிம்மருக்காகத்தான் திருமலைக்கு போனேன்னா நரசிம்மர் சன்னதி இருக்கும் இல்லையா, பெருமாளுக்கு இடது பக்கத்தில். அந்த நரசிம்மன் சன்னதிக்கு பின்னாடி ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் ஆஞ்சநேயர் இருப்பார். அதுதான் திருமலையில் ஸ்தாபக தூண், முதல் தூண். போகும்போது அங்கே போய் சேவிச்சுட்டு வரணும். இப்படி ஹிரண்யகசிபு அந்த வச்சு அந்த தூணை காமிச்சு, இந்த தூணில் நீ சொல்ற அந்த நாராயணன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அடுத்து சொல்றான். கம்பராமாயணத்துல
மனுஷனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஏன் மனுஷனும் முதலையாகவும் இருக்கக்கூடாதா? மனுஷனும் புலியாகவும் இருக்கக்கூடாதா? மனுஷனும் கரடியாகவும் இருக்கக்கூடாதா? ஏன் சிங்கமா இருக்கணும்? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஸ்ரீமத் பாகவதம் பதில் சொல்லல. ஆனா கம்பராமாயணத்துல ஒரு பதில் சொல்றார். உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெங்கும் பரந்துளானை கம்பத்தின் வழியே காண காட்டுதி காட்டிடாயேல் கும்பத்தின் கரியை கோன்மா கொன்றெனக் கொன்று உன் செம்பத்த குருதி தேக்கி உடலையும் தின்பன் என்றான். கம்பராமாயண பாசுரம் வருது இரண்யவதை படலத்துல. இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சொல்ற நாராயணனை இந்த தூண்ல காமிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எப்படி ஒரு சிங்கம் யானை தலையோட ஏறி அந்த பிடரிலே ஓங்கி அடிச்சு வதம் பண்ணுமோ, அது மாதிரி இந்த கதையால நான் உன்னை அடிச்சு உன் ரத்தத்தை குடிச்சு உன்னுடைய உடம்பையும் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். உடனே பெருமாள் டிசைட் பண்ணிட்டார், இரண்யகசிபுவே சிங்கம்னு சொல்லிட்டான், நம்ம ப்ராப்ளம் சால்வ் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. உடனே அதான் சொல்றாரு, கும்பத்தின் கரியை கோன்மா கொன்று, அந்த கோன்மானா சிங்கம்னு அர்த்தம். கோன்மா கொன்றன கொன்று உன் செம்பொத்த குருதி தேக்கி உன்னோட ரத்தத்தை குடிச்சிட்டு உடலையும் தின்பேன் என்றான். அதையும் சால்வ் பண்ணிட்டார். இந்த எங்குமுளன் கண்ணன் பாசுரத்துக்காக அடியன் சொன்ன ஒரு சின்ன விஷயம். அடுத்தது திருவாய்மொழியில 2:9 எம்மா வீடு என்று தொடங்குகின்ற பதிகம். திருவாய்மொழியில 9 உயிர் பாசுரங்கள்னு இருக்கு. உயிர் பாசுரம் அப்படின்னா த எசன்ஸ். சில பாசுரங்கள் த எசன்ஸ் ஆஃப் திருவாய்மொழி இஸ் இன் தட் பாசுரம் ஆர் இன் தட் பதிகம். அந்த மாதிரி திருவாய்மொழியில 9 உயிர் பாசுரங்கள் இருக்கு. இந்த 9 உயிர் பாசுரங்களிலேயுமே உயிராக இருப்பது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற எம்மா வீடு என்ற பதிகம். இதுக்கு கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி குழாங்களாய் அடியுடன் என்ன சொன்னார்? கோஷ்டியோடு இருக்கணும், உன்னை பிரியக்கூடாதுன்றதுக்காக நான் பரமபதத்தில் இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு முந்தின பதிகத்திலையும் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு. இப்படி ஆழ்வார் மோட்சம் வேணும்னு கேட்க பெருமாள் என்ன பண்ணாரா? என்ன எப்போ பார்த்தாலும் மோட்சம் மோட்சம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீர், உமக்கு வேற வேலை இல்லையா? இந்தாங்க மோட்சம் அப்படின்னு மோட்சத்தை ஆழ்வார் முன்னாடி அப்படியே எரியிற மாதிரி எரியிறானா. உடனே ஆழ்வார் சொல்றார், நீ இப்படி கொடுத்தா வேண்டாம், எனக்கு இப்படி கொடுத்தா வேண்டாம் அப்படின்னாரா. இதெல்லாம் திருவாய்மொழி ஃபவுண்டேஷன். அதனால 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். பின்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு சின்ன குழந்தை அம்மா கிட்டக்க சாக்லேட் வேணும் 1 மணி நேரம் கதறி அழகுது. கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணுவா? தொல்லை தாங்காம இந்தப்பா சாப்பிட்டு தொலை அப்படின்னு சாக்லேட்டை தூக்கி எறியாத குறையா கொடுக்கிற மாதிரி ஆழ்வாருக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுக்கின்றார். ஆழ்வார் என்ன சொல்றார்? நீ இப்படி கொடுத்தால் எனக்கு வேண்டாம். உடனே பெருமாள் கேட்டானா, ஏன்பா மோட்சம் கேட்கிற, கொடுத்தா வேணான்னு சொல்ற, மோட்சம் நானே கொடுக்கறேன்றேன், நீ வேணான்னு சொல்றியே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆழ்வார் இந்த பதிகத்துல நிர்ணயம் பண்ற. இப்படி நிர்ணயம் பண்றதுக்கு பேரு பிராப்ய நிஷ்கர்ஷம் அப்படின்னு பேரு. பிராப்யம் அப்படின்னா பலம். ஒரு ஸ்லோகம்னு எடுத்துட்டேன்னா கடைசியில் கிருஷ்ணாஷ்டக புண்ணியம் பிராத்தருத்தாய் எப்படே கோடி ஜென்ம கிருத்தம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யத்தின்னு ஒரு பலன் சொல்றோம். இந்த கலியுகம்னா பலன் இல்லாம யாரும் ஸ்லோகம் கூட சொல்றது இல்லை இல்லையா? கலியுகம் அப்படி ஆயிடுத்து, நம்ம யாரையும் சொல்லி குற்றம் இல்லை. இருந்தாலுமே அப்ப திருவாய்மொழி பாராயணம் பண்ணா நமக்கு பலம் என்ன? அந்த பலத்தை ஆழ்வார் டிஸ்கிரைப் பண்றார். அந்த பலத்தை டு டிஃபைன் த பலம் இஸ் கால்டு பிராப்ய நிஷ்கர்ஷம். ஆழ்வார் திருவாய்மொழி சொல்வதன் பலனை இந்த பதிகத்தில் டிஃபைன் பண்றார். பிராப்யம்னா என்ன, பலம்னா என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிடுறார். அப்படி டிஸ்கிரைப் பண்ணுகின்ற பதிகம் தான் இந்த எம்மா வீடு அப்படின்னு. இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் தட் பீப்புள் கால் திஸ் பதிகம் திருவாய்மொழியில் எம்மா வீடு அப்படின்னு. எவ்வளவு பாப்புலர் அப்படின்னா, திருமாலையில் எம்மா வீடுன்னு ஒரு பாசுரம் இருக்கு தெரியுமா? திருமாலையில முக்கியமான பாசுரம் எது? மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலனகத்தடக்கி காம்பர தலை சிதைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புலன் அரங்கத்தானே. திருமாலையில 38வது பாசுரம் இது. அந்த பாசுரத்தை திருமாலையில உயிர் பாசுரம், ஆனா
இந்த எம்மா வீடு இஸ் சோ பிராண்டட் தட் பீப்புள் கால் திஸ் திருமாலையில் எம்மா வீடு. இதுக்கு என்ன அர்த்தம்? இவர் மோட்சம் கேட்டார், பெருமாள் இப்படி எரியறான், அது வேண்டான்னு சொல்லிட்டார். அப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லுவா, சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சுடலாம் வேகமா. ஒரு ஆச்சாரியன், அவருக்கு பல சிஷ்யர்கள், ஆனால் அந்த சிஷ்யர்களே நன்னா விஷயங்களை கிராஸ் பண்ணிக்கிறது 2 சிஷ்யர்களா. அதனால இந்த ஆச்சாரியன் வந்து இந்த 2 சிஷ்யர்களுக்கும் ப்ரையாரிட்டி நிறைய கொடுப்பார், நிறைய சொல்லியும் தருவார். அதனால இந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இந்த சிஷ்யன் ஆச்சாரியனை எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பாளா. அதுக்காக ஒரு நாள் இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணாரோ, 2 சிஷ்யனையும் கூப்பிட்டு, டே இங்கே வாடா அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட்டு தன்னோட 2 கால்களை நீட்டி, டே இன்னைக்கு எனக்கு கால் வலிக்கிறது, நீ வலது காலை அமுக்கி விடு. இன்னொரு சிஷ்யனை பார்த்து, நீ என்னோட இடது காலை அமுக்கி விடு அப்படின்னு சொன்னாராம். இப்படியே கொஞ்ச நாள் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு சிஷ்யன் வரலை, இன்னொரு சிஷ்யன் வந்தான். அவன் ஆச்சாரியனுடைய வலது காலை பிடிச்சு விட்டுட்டே இருந்தான். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, பிடிச்சு விட்டுட்டே இருந்தான். உடனே இந்த ஆச்சாரியனே பார்த்தார், டேய் 1 மணி நேரமா இந்த காலை அமைக்கிட்டு இருக்கியடா, அதை விட்டுட்டு இந்த காலுக்கு வாடா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சிஷ்யன் சொன்னானா, சுவாமி அது என்னோட எதிரியோட கால் சுவாமி, அது நாசமா போகட்டும் அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அது யாரோட கால்? அது ஆச்சாரியனோட கால். நீங்க கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டால் ஆச்சாரியன் சான்ஸ் கொடுத்தார். உங்களுக்கு பிடிச்ச கைங்கரியத்தை பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்கல, ஆச்சாரியனுக்கு பிடிச்சு அவர் சாட்டிஸ்ஃபை பண்ற கைங்கரியத்தை கொடுத்தார். இவர் வந்து அந்த கால் நாசமா போட்டு சுவாமின்னா என்ன அர்த்தம்? அது திஸ் இஸ் நாட் த கைங்கரியம் தட் யூ ஷுட் டூ. அப்ப எந்த கைங்கரியம் அப்படின்னா, ஆச்சாரியனுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்கிறதோ அந்த கைங்கரியத்தை நம்ம பண்ணினால்தான் விசேஷம். அதுதான் நமக்கு பலனை தருமே தவிர, சில பேர் சொல்லுவா, கோயிலுக்கு போவா, பட்டர் வந்து அந்த மூலையில கொஞ்சம் பெருக்கி கொடுங்கோனே அப்படின்னு கேட்டா, நான்லாம் விளக்கமாறல தொடர்றதில்லை சாமி, வேற ஏதாவது இருந்தா கைங்கரியம் இருந்தா கொடுங்கோ பண்றேன் அப்படின்னா. பட்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அவர் விளக்கமாற கொடுத்து பெருக்குங்கோன்னா பண்ணணும். ஏன்னா நம்மாழ்வாரே திருவாய்மொழியில பின்னாடி சொல்லியிருக்கார், கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமேன்னு திருவனந்தபுரம் பதிகத்துல, கடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன பதிகத்துல, கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே, கடுவினை களையலாகும் காமனை படைந்த காலைன்னு திருவாய்மொழி 10:2 வருது. நம்மாழ்வாரே திருவனந்தபுரம் கோயில்ல போய் நான் விளக்கமாறு எடுத்து பெருக்கினேன்னு சொல்றாரு. நமக்கு என்ன வந்து சுவாமி, தாராளமா பண்ணலாம். அடுத்த தடவை திருவனந்தபுரம் கோயில் போனேன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் விளக்கமாறலாம் வாடகைக்கு விற்பா, வாங்கி பேருக்கு ஒரு தடவையாவது பண்ணிட்டு வரலாம், நம்ம தப்பு இல்லை. இப்படி தி குவிண்டிசென்ஸ் ஆஃப் திருவாய்மொழியில 9 உயிர் பாசுரங்களில முதல் உயிர் பாசுரம் இந்த பாசுரம். என்ன தெரியுமா? பெருமாளுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு பண்ணி அந்த சாட்டிஸ்பாக்சனால பெருமாள் வந்து, நீ வந்து ரொம்ப நல்லா கைங்கரியம் பண்ணிருக்க, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, டேக் திஸ் மோக்ஷம் அப்படி கொடுத்தா நான் வாங்கிப்பேனே தவிர, நீ இந்தா வச்சுக்கோ அப்படின்லாம் கிரிக்கெட் பால் மாதிரி த்ரோ எல்லாம் பண்ணேன்னா நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இது பதிகத்தில் இதே கான்செப்ட் இன்னொரு பாசுரத்திலையும் 4வது பாசுரத்துல, எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவீடின்றி மன்னி தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே எனக்கே யான்கொள் சிறப்பே அப்படின்னு பாசுரத்துல வருது. அதுவும் அந்த பாசுரம் தான் இதோடைய இன்னும் ஃபர்தர் சம்மரி. அதை சொல்ற என்னன்னா, எம்மா வீட்டில் எம்மா வீடுன்னு திருவாய்மொழி 294 அதை சொல்லும் பொழுது எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று தொடங்குகின்ற பதிகம் 294 எம்மா வீடு. கடைசியாக 2:10 பதிகம். ஆழ்வார் இப்படி எல்லாம் சொன்ன உடனே பெருமாள் பார்த்தானா, சரி இவரோ 1020 முதல் பாசுரத்திலே பாடிட்டார் திருவாய்மொழியில, இவர் 1000 பாசுரம் பாடுற வரைக்கும் ஐ ஹாவ் டு மேக் ஹிம் ஹாப்பி அப்படின்னு என்ன பண்ணாரா, சுவாமி நீர் வந்து இப்போதைக்கு டெம்பரரியா இந்த திருமாலிருஞ்சோலைன்னு ஒரு ஊர் இருக்கு, நான் அங்கே இருக்கேன், நீ வேணும்னா கைங்கரியம் தானே பண்ணணும், அதுவும் மோட்சத்துக்கு சமானமான திவ்ய தேசம்தான், திருமாலிருஞ்சோலை போய் நீங்க கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி ஆழ்வாரை அனுப்பி வைக்க, ஆழ்வார் திருமாலிருஞ்சோலை பதிகத்தை கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் என்று பதிகம் பாடுகின்றார். இந்த பதிகத்துல 3 விசேஷங்கள். முதல் விசேஷம் என்னன்னா, திருவாய்மொழியிலே முழு பதிகமாக
பாடப்பட்ட திவ்ய தேசம் திருமாலிருஞ்சோலை கிளரொளிகிழமை 2:10. இதுக்கு முன்னாடி ஆழ்வார் பாடின திவ்ய தேசம் எது தெரியுமா? திருவேங்கடம். ஓடும் புள்ளேரி பதிகத்தில் கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே அப்படின்னு திருவேங்கடத்தை பத்தி பாடி முடிச்சிட்டார். ஆனா முழுசா 10 பாசுரம் வாங்கின்ற பெருமாள் யாருன்னா திருமாலிருஞ்சோலை அழகர். ஐ எம் ப்ரவுட் டு சே, அடியனுடைய ஊர் அது. அதனால ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் டு தட் திவ்ய தேசம். இந்த பதிகத்தில் ஆழ்வார் வந்து கைங்கரியம் பண்ண வர அந்த மலையோட அழகிலே மயங்கி அந்த மலையை பற்றியே 10 பாசுரம் பாடினார். இந்த பதிகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாளை பற்றி ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஏன்னா the தூட்டன் பதிகம் itself is only about the mountain திருமாலிருஞ்சோலை மலை. அப்புறம் தான் ஆழ்வாருக்கு ஞாபகம் வந்தது, ஓ பெருமாளையும் பற்றி பாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிகத்தில் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ இந்த தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு பெருமாளை பற்றி ஆரம்பிக்கிறார். அது 3ஆம் பத்து. நாளைக்கு யார் வராரோ அவள் வந்து அதை பற்றி விண்ணப்பம் படுவா. கடைசியாக ஒரு விஷயம், இந்த பதிகத்தில் சதிரில மடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகர்தன் கோவில் அப்படின்னு ஒரு பாசனம் வரும். இந்த சதிரில மடவார் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாசனம் இருக்கே, அந்த பாசனம் வந்து ஒரு சன்னதி திருமாலிருஞ்சோலையில் இந்த மலை ஏற போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு பாதை ஒன்று இருக்கும். அந்த பஸ்ஸு பாதையில் வாசல்லையே ஒரு டின் ஷீட் ரூஃபோட ஃபுல்லாக ஓப்பனாக 9 கன்னிகைகள் இருப்பான். எல்லாரும் அதை பார்த்துட்டு நவக்கிரகம் நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் போயிடுவான். அது நவக்கிரகம் கிடையாது, அது வந்து சதிர் இள மடவார். அதாவது 9 கன்னிகைகளை அந்த இடத்துல ஆழ்வார் இருக்குன்னு சொல்லி பாடியிருக்கார். ஆழ்வார் பாடி சதிரில மடவார் தாட்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகர்தன் கோயில் மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை பதியது ஏத்தி 70 பயனே அப்படின்னு. இந்த 9 பெண்கள் யார் அப்படின்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, மகேந்திரி, சாமுண்டி என்று அந்த கன்னிகைகள். 9 இல்லை, 7 கன்னிகைகள், சமிக்கணும். இவ 7 பேருமே பிரம்மன், சிவன், முருகன், விஷ்ணு, மகேந்திரன், வாராகி, இந்திரன் இவாளுடைய மனைவிகள். இந்த 7 கன்னிகைகளும் தினமும் திருமாலிருஞ்சோலையில சிலம்பாறுக்கு 2 மணிக்கு நீராட வருவார்களா. அதனால்தான் ராத்திரி 2 மணிக்கு மட்டும் அங்கே குளிக்க போகக்கூடாது. அடுத்த தடவை திருமாலிருஞ்சோலை பக்கம் அப்படி போனீங்கன்னா காரை நேரம் மலைக்கு ஓட்டிட்டு போகாம சைட்ல வண்டியை நிறுத்தி அந்த 7 கன்னிகைகள் சந்நிதியையும் சேவிச்சுட்டு போகலாம். திருவாய்மொழி எல்லாமே சிறப்புன்னா கூட 2ஆம் பத்தினுடைய சிறப்புகளை மட்டும் கன்க்ளூஷன் மாதிரி முடிச்சுடலாம். 2 பரத்துவ பதிகங்கள், அதாவது திண்ணன் வீடு அணைவது அரவணை மேல், அப்புறம் திருவாய்மொழி முதல் தாய் பதிகம் ஆடி ஆடி என்று தொடங்குகின்ற 2-4, அப்புறம் துவாதச நாம பதிகம் வேற எங்கேயுமே கிடையாது, கேசவன் தமர் கீழ்மேல் எமரேல் எழுபிறப்பும் அப்படின்னு. வேற துவாதச பதிகம் உங்களுக்கு வேணும்னா பெரியாழ்வார் திருமொழியில இருக்கு. பெரியாழ்வார் திருமொழி 2-3. அடுத்தது திருவாய்மொழியினுடைய சாரம் குவிண்டி சென்ஸ் திருவாய்மொழி 2-9 எம்மா வீடு பார்த்தாச்சு. அப்புறம் கடைசியாக கிளரொளி இளமை என்று தொடங்குகின்ற முழு திவ்ய தேசமாக பாடப்பட்ட ஒரு திருவாய்மொழி பதிகம் கிளரொளி இளமை திருமாலிருஞ்சோலை மலைமேல். இப்படிப்பட்ட விசேஷங்கள் வாய்ந்தது இந்த திருவாய்மொழி 2ஆம் பதிகம் என்று அடியேனுக்கு தெரிஞ்சதை விண்ணப்பித்தேன். தவறு இருந்தால் அது என்னுடையது, சமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜானவ அடியன் தாசன். பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம்.